வணக்கம் தமிழீழம் வானொலி நேயர்களே, மற்றும் ஒரு மக்கள் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனுப்பியிருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு. வணக்கம் தமிழீழம் வானொலி நேயர்களே, மற்றும் ஒரு மக்கள் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய சமகால அரசியல் கண்ணோட்டம். இன்று நாங்கள் யுனைடெட் ஹியூமன் ரைட் கவுன்சில், அதாவது மனித உரிமை ஆணையம் மற்றும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மற்றும் இப்போ யுக்ரைனில் நடக்கும் பிரச்சனைகள், இதுகள் எப்படி இந்த உலகம் பல்வேறு விதமாக ஒரே பிரச்சனையை வேறு வேறு விதமாக பார்க்கின்றது, தமிழ் மக்கள் என்ன முறையில் நீதிக்கான வழிமுறைகளை நாங்கள் நோக்கி சென்று அதன் மூலமாக எங்களுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, அல்லது வேறு வழிகளில் எங்களுடைய அதாவது எங்களுடைய இனாளிப்பை மட்டுமில்லாமல் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா என்பதையும் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதில் பல்வேறு காணொளிகளையும் பல்வேறு கருத்துக்களையும் கொண்டு இருக்கின்றோம். இப்போது முதலாவதாக நாங்கள் காணொளிகளை பார்ப்போம். வீட்டிற்கும் மதகுருமார் மற்றும் மூத்தோருக்கும் ஆர்வலர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். ஜெனீவா ஓர் அரசுகளின் அரங்கம். அங்கே அரசற்ற தரப்புகளுக்கு உத்தியோகபூர்வமாக இடம் கிடையாது. சைட் ஈவெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஓர நிகழ்வுகளில் ஒரு நிமிடம் பேசலாம். ஷெடோ ரிப்போர்ட் என்று அழைக்கப்படுகின்ற நிழல் அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். ட்ரீட்டி பாடிஸ் என்று அழைக்கப்படுகின்ற நாடுகளுக்கிடையிலான உடன்படிக்கைகளை பேணுவதற்கான குழுக்களுக்கூடாக நமது கருத்துருவாக்கத்தை செய்யலாம். இவ்வாறான கருத்துருவாக்கங்களின் விளைவாக சில கிழமைகளுக்கு முன் வெளிவந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் அறிக்கை போன்ற அறிக்கைகளின் மீது செல்வாக்கு செலுத்தலாம், அல்லது ஐநாவின் சிறப்பு தூதுவர்கள் வெளியிடும் நிபுணத்துவ அறிக்கைகளின் மீது செல்வாக்கு செலுத்தலாம். ஆனால் ஐநா தீர்மானங்களின் மீது ஓர் அரசற்ற தரப்பு எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியும்? அண்மையில் தொடங்கியிருக்கும் இந்த கூட்டத்தொடரில் பேசிய இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் இலங்கையின் இறைமை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறார். இலங்கைக்கு ஆதரவாக பேசிய சீனாவும் இறைமை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறது. அதுதான் உண்மை. அவர்கள் எப்பொழுதும் இறைமை பற்றி கதைப்பார்கள். தங்களுக்கு பிரச்சனை வரையக்க இறைமை பற்றி கதைப்பார்கள். ஐநா என்பது இறைமை உள்ள அரசுகளின் அரங்கம். ஒரு அரசின் இறைமையை ஏனைய அரசுகள் அங்கீகரித்துத்தான் இறைமை உள்ள அரசுகள் உருவாக்கியதுதான் ஐநா. ஐநாவின் வேர்களை தேடினால் அப்படித்தான் காணப்படுகிறது. வெஸ்பாலியா உடன்படிக்கையிலிருந்து தொடங்கி இன்று வரையிலும் இறைமை என்பது, அரசுகளுக்குரிய இறைமை என்பது ஒரு முக்கியமான விவகாரம். கிளிநொச்சியில் இறுதிக்கட்ட போரின் போது ஐநா அலுவலகத்தை சூழ்ந்து நின்ற மக்கள் ஐஎன்ஜிஓக்களும் ஐநாவும் வெளியேறக்கூடாது என்று போராடினார்கள். ஆனால் ஐநா வெளியேறியது. இது தொடர்பாக கதைத்த பொழுது இந்த விவகாரங்களில் தேர்ச்சியுள்ள ஒருவர் சொன்னார், மக்கள் தங்கள் இறைமையை அரசிடம் பாராதீனப்படுத்துகிறார்கள், அரசுக்கு கொடுத்து விடுகிறார்கள். எனவே அரசு தான் முடிவெடுக்கும். அழைத்த அரசு வெளியேறு என்று சொன்னால் ஐநாவும் வெளியேறத்தான் வேண்டும், ஐஎன்ஜிஓக்களும் வெளியேறத்தான் வேண்டும். ஏனென்றால் மக்கள் தேர்தல் மூலம் ஒரு அரசை தெரிந்தெடுக்கும் பொழுது தங்களுக்கு இருக்கும் இறைமையை அரசிடம் பாராதீனப்படுத்துகிறார்கள் என்று அவர் சொன்னார்.
இது இன்று வரையிலும் தீர்க்கப்படாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னரான சூழலிலும், குறிப்பாக கெடுபிடிப்போருக்கு பின்னரான சூழலில் ஆப்பிரிக்காவிலும் லத்தீன் அமெரிக்க வட்டாரங்களிலும் இந்த கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. இறைமை எதிர் ஜெனோசைட், இனப்படுகொலை இறைமை, இது தொடர்பான விவாதங்களின் போது குறிப்பாக ஆப்பிரிக்காவில் இறைமையின் பெயரால் தான் ஏனைய இனங்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். வெளியரசுகள் தலையிடும் பொழுது இறைமையைத்தான் அவர்கள் முன்னுக்கு நிறுத்தினார்கள். நாங்கள் இறைமையுள்ள நாடு, நீங்கள் தலையிட இயலாது என்று சொன்னார்கள். அதன் மூலம் தங்களுக்குள் வாழும் அரசற்ற தேசங்களை ஒடுக்கினார்கள். இப்பொழுதும் அதுதான் நிலைமை. ஐநா ஓர் அரசுகளின் அரங்கம். ஓர் அரசுகளின் அரங்காக இருக்கும் ஐநாவில் அரசற்ற தரப்பாகிய தமிழ் மக்கள் என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்ய வேண்டும்? கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுக்குரிய பொருத்தமான விடையை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோமா? அந்த விடையை யார் கண்டுபிடிப்பது? கடந்த 10 ஆண்டு கால ஐநா நடைமுறைக்கூடாக, குறிப்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட்டது. அது ஒரு தீர்வு என்பதே தமிழ் மக்களுக்கு தெரியாது. தமிழ் மக்களுக்கு பிரதிநிதிகளாக இருக்கும் பலருக்கே அது ஒரு தீர்வு என்று தெரியாது. அதுதான் பிரச்சனை. தமிழ் மக்கள் வாக்களித்து அனுப்பிய பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் அந்த தீர்வை கொண்டு வந்தார்கள். அது கூட தமிழ் மக்களில் பலருக்கு தெரியாது. அது என்னவென்றால் 2015 செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட 30 தீர்மானம். அந்த 30 தீர்மானம் ஆனது கிட்டத்தட்ட 25 பொறுப்புகளை இந்த அரசாங்கத்துக்கு முன்னமிருந்த அரசாங்கத்துக்கு வழங்கியது. அந்த 25 பொறுப்புகளையும் கூட்டி கழித்து பார்த்தால் அவை நிலைமாறுகால நீதிக்கானவை. நிலைமாறுகால நீதி என்பது சாராம்சத்தில் பொறுப்பு கூறல், அக்கவுண்டபிலிட்டி. நிலைமாறுகால நீதிக்கான அந்த 25 பொறுப்புகளையும் முன்னமிருந்த ரணில் மைத்ரி அரசாங்கம், கூட்டமைப்பு ஆகிய 3 கூட்டமைப்பு பங்காளி ஏற்றுக்கொண்டனர். அதன் பிரகாரம் தமிழ் மக்களே உங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட்டது. ஐநாவால் வழங்கப்பட்ட தீர்வுதான் நிலைமாறுகால நீதி. இப்படி ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த தீர்வுக்கு என்ன நடந்தது? அது ஒரு அழகிய பொய்யாகிவிட்டது. அந்த தீர்வின் பங்காளியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் தான் பெற்றெடுத்த குழந்தையை அனாதையாக்கினார். அவர் நிலைமாறுகால நீதியை காட்டி கொடுத்தார். நிலைமாறுகால நீதியே நாட்டில் ஒழுங்காக இருக்கையில் அது வேறு இருந்த அந்த அறகுறையையும் அவர் காட்டி கொடுத்தார். அதன்பின் நிலைமாறுகால நீதி அனாதையாகியது. அதற்கு பின் ஆட்சிக்கு வந்த ராஜபக்சக்கள், அவர்களுடைய 2வது ஆட்சி, 2வது ராஜபக்ச சொன்னார், நிலைமாறுகால நீதிக்குரிய ஐநா தீர்மானம் நாட்டின் இறைமையை மீடுகிறது. அந்த தீர்மானம் நாட்டை பலவீனப்படுத்தி விட்டது, யுத்த வெற்றிகளை காட்டிக் கொடுத்து விட்டது. எனவே அந்த வெளிநாட்டோடு செய்து கொண்ட தீர்மானத்துக்கு எதிராக எங்களுக்கு மக்கள் ஆணையை தாருங்கள் என்று கேட்டார். இது மிக முக்கியம். நிலைமாறுகால நீதிக்கு எதிரான மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டுதான் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தார். பிறகு மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள மக்கள் அந்த ஆணையை வழங்கினார்கள். ஆனால் தமிழ் மக்கள் வழங்கவில்லை. தமிழ் மக்கள் அந்த ஆணையை வழங்கவில்லை. அவர் சிங்கள மக்கள் வழங்கிய ஆணையோடு வந்தார். ஜெனீவாவில் போய் சொன்னார், போன முறை நாங்கள் நிலைமாறுகால நீதியிலிருந்து விலகுகிறோம், அதாவது 30 தீர்மானத்திலிருந்து விலகுகிறோம். இம்முறை திட்டவட்டமாக அந்த முடிவில் நிற்கிறார்கள். அதே நேரம் தமிழ் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சில வாரங்களுக்கு முன் தமிழ் மக்களின் 3 தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் இணைந்து ஒரு பொது கோரிக்கையை ஐநாவுக்கு அனுப்பின. அந்த கோரிக்கையில் அவர்கள் அக்கவுண்டபிலிட்டியை, பொறுப்பு கூறலை ஜெனீவாவுக்கு வெளியே கொண்டு போ என்று கேட்கிறார்கள். அக்கவுண்டபிலிட்டியை ஜெனீவாவுக்கு வெளியே கொண்டு போ என்று கேட்கிறார்கள். அதாவது அவர்களும் அதன் நடைமுறை அர்த்தத்தில் 30 தீர்மானத்தை தாண்டி போ என்று கேட்கிறார்கள். 30 தீர்மானத்தை கடந்து போ என்று கேட்கிறார்கள். அது 30 தீர்மானத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று மறைமுகமாக சொல்ல வருகிறார்கள். இது தொடர்பான உரையாடல்களின் போது வவுனியாவில் வைத்து
கூட்டமைப்பின் பேச்சாளர் சொன்னார், நாங்கள் ஒரு பரிசோதனையை மேற்கொண்டோம், தோத்துவிட்டது. எனவே நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம், அக்கௌண்டபிலிட்டியை ஜெனீவாவுக்கு வெளியே கொண்டு போவோம். அக்கௌண்டபிலிட்டியை ஜெனீவாவுக்கு வெளியே கொண்டு போக வேண்டும் என்ற கோரிக்கையை ஆணித்தரமாக முன்வைத்தது கஜேந்திரகுமார் ராணி. அவர் அதற்குரிய தர்க்கங்களோடும் விளக்கங்களோடும் காணப்படுகிறார். அதில் கேள்விகள் இருக்கலாம், ஆனால் ஜெனீவாவுக்குள் பொறுப்பு குரலை வைத்திருக்க முடியாது. மனித உரிமை தொடர்பான ஏனைய வளமையான ஆண்டறிக்கைகள், அரை வருஷத்துக்கு ஒருக்காவார அறிக்கைகள் வரட்டும். இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஆக்கிரமிப்பு தொடர்பான அறிக்கையிடல்கள் நடக்கட்டும். ஆனால் பொறுப்பு கூறல் பொறுத்து அது ஜெனீவாவுக்கு வச்சிருக்கலாம், வெளியில கொண்டு போகணும் என்றவர் கேட்டார். அதை ஏனைய கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஒரு பொது ஆவணத்தை தயாரித்து ஜெனீவா கூட்டத்தொடர் தொடங்க முன்னுக்கே ஜெனீவாவுக்கு குடிமக்கள் சமூகங்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அனுப்பி வைத்தார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் வருகிறது என்னென்றால், சிங்கள மக்கள் ராஜபக்சர்களுக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள் 30 தீர்மானம் வேணாமல். தமிழ் மக்களால் ஆணை வழங்கப்பட்ட 3 கட்சிகள் சேர்ந்து ஜெனீவாவுக்கு கடிதம் அனுப்பி இருக்கின்றன, பொறுப்பு கூறலை ஜெனீவாவுக்கு வெளியில் கொண்டு போகணும். சாராம்சத்தில் அவர்களும் சொல்லுகிறார்கள் வேண்டாமல். அப்படி என்றால் இலங்கை தீவின் 2 பெரிய மக்கள் கூட்டங்களாலும் ஜெனீவா நடைமுறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தீவின் 2 பெரிய மக்கள் கூட்டங்களும் ஜெனீவா நடைமுறையின் மீது அதிருப்தியோடு இருக்கின்றன என்றதால இந்த முறை வரக்கூடிய ஜெனீவா தீர்மானம் எப்படி இருக்கும்? அண்மையில் வெளிவந்த பூச்சிய வரைவு, அந்த பூச்சியம் என்ற சொல்லிலேயே ஆங்கில ஊடகங்கள் முரண்படுகிறது. அவர்கள் அப்படி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள், அது அதிகம் பிழையாக விளங்கிக் கொள்ளப்படுது என்று சொல்லுகிறார்கள். இனிமேலும் வரைவுகள் வரும், அது ஒரு தொடக்க வரைவு. அந்த வரைவை பார்த்தோமாக இருந்தால் அது பெருமளவுக்கு 30 தீர்மானத்தை அடியொட்டித்தான் இருக்கிறது. அது 30 தீர்மானத்தை விலகி இல்லை. அப்ப இதுக்குள்ள செய்தி தெளிவாக இருக்கு. வரக்கூடிய இறுதி தீர்மானம் 30 தீர்மானம், அந்த பூச்சிய வரைவு இறுதி அல்ல, அது இறுதியாக்கப்படும். உறுப்பு நாடுகளோட கதைச்சு இறுதியாக்கப்படும். இறுதியாக்கப்படேக்க வரக்கூடிய அந்த இறுதி தீர்மானம், நிறைவேற்றப்படும் இறுதி தீர்மானம் எப்படி இருக்கும்? ராஜபக்சக்கள் கேட்பது போல அது நிலைமாறு கால நீதியை முற்றாக நிராகரிக்குமா, அல்லது தமிழ் தரப்பு கேட்பதை போல அது நிலைமாறு கால நீதியை ஜெனீவாவில் இருந்து வாஷிங்டனுக்கு கொண்டு போகுமா? அதாவது ஐநாவின் ஜெனீவா அரங்கிலிருந்து எடுத்து, அதாவது ஜெனீவா என்பது மனித உரிமைகள் ஆணையகம், மனித உரிமைகள் ஆணையகத்தின் தலைமையகம் தான் ஜெனீவா. அதிலிருந்து எடுத்து ஐநாவின் ஏனைய உறுப்புகளில் ஒன்றாகிய பொதுச்சபை அல்லது பாதுகாப்பு சபை, அது வாஷிங்டன், அங்கே கொண்டு போகும் முடிவை எடுப்பார்களா என்றுதான் இப்போ உள்ள கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் இறுதியாக பார்க்கலாம். அதுக்கு முதல், ஏன் உங்களுக்கு இந்த உலகம் நிலைமாறு கால நீதியை தந்தது? ஏனென்றால் இந்த உலகம் எங்களுக்கு தரக்கூடிய நீதியின் அளவு அவ்வளவுதான். நிலைமாறு கால நீதி என்பது தோற்றவர்களை விசாரிக்கும் ஒரு நீதி பொறிமுறை, வென்றவர்கள் தோற்றவர்களுக்கு வழங்கும் ஒரு நீதி. அங்கே வென்றவர்கள் விசாரிக்கப்பட்டது கிடையாது. நிலைமாறு கால நீதியின் தொடக்கத்தை பார்த்தால் 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பின் நூரம்பர்க் தீர்ப்பாயத்தில் தொடங்கி அண்மையில் வெளிவந்து கொண்டிருக்கும் கம்பூச்சிய சிறப்பு தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் வரையிலும் அது தோற்கடிக்கப்பட்டவர்களைத்தான் விசாரித்திருக்கு. ஆனா நீங்க கேட்கிறீங்கள் வென்றவர்களை விசாரிக்க சொல்லி. இலங்கை தீவில் ஆட்சியில் இருப்பவர்கள் யார் என்றால், ஒன்றில் யுத்தத்தில் வென்றவர்கள் அல்லது அந்த வெற்றியை பாதுகாப்பவர்கள். 2009 15 வரையிலும் ஆட்சிக்கு இருந்தவர்கள் யுத்தத்தில் வென்றவர்கள். 2015 ஆட்சி மாற்றத்தால் வந்தவர்கள் அந்த யுத்த வெற்றியை பாதுகாப்பவர்கள். இப்ப திரும்ப யுத்தத்தை வென்றவர்கள் வந்து விட்டார்கள். அப்ப வென்றவர்களை விசாரிக்க சொல்லி நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த உலகம் வென்றவர்களை விசாரிக்கும் நிலையில் இல்லை. இதுதான் துயரம். வென்றவன் ஆட்சியில் இருக்கிறான், விசாரிக்க இயலாது. எப்படி விசாரிப்பீங்கள்? அவன் தான் அதிகாரத்தில் இருக்கான்.
நூரம்பர்க் தீர்ப்பாயத்திலிருந்து இன்று வரையிலும் நிலைமாறு கால நீதியின் வரலாற்றை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அது வென்றவர்கள் தோத்தவர்களுக்கு வழங்கிய நீதியாகத்தான் இருக்கிறதே தவிர எங்கேயும் வெற்றி கொண்டவர்களை அவர்கள் விசாரித்தது கிடையாது. மிக அறுதலாக எதுவும் பலவீனமான பிராந்தியங்களில் அது நடந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்கு. அப்ப வென்றவர்களை விசாரிக்க முடியாத உலகம் எங்களுக்கு வழங்கியதுதான் நிலைமாறு கால நீதி. இதுதான் பிரச்சனை. எனவே நிலைமாறு கால நீதி என்பது தமிழ் மக்களில் ஒரு பெரும்பரப்பினர் கேட்பது போல பரிகார நீதி அல்ல. அதாவது பரிகார நீதி என்பது ரெமெடியல் ஜஸ்டிஸ். ரெமெடி அதாவது இனப்படுகொலைக்கு எதிரான நீதியே இனப்பிரச்சினைக்கான பரிகாரமும் ஆகும். இனப்படுகொலைக்கு எதிரான நீதியே இனப்பிரச்சினைக்கு உரிய பரிகாரமும் தீர்வும் ஆகும் என்பதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதனை பரிகார நீதி என்று அழைக்கிறோம். அப்படி என்றால் இனப்படுகொலையாளிகளை விசாரிக்கணும், தண்டிக்கணும். முடியுமா? உலகம் தயாரா? இல்லை இல்லை. அதனால் தான் அவர்கள் நிலைமாறு கால நீதியை உங்களுக்கு தந்தார்கள். டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ். நிலைமாறு கால நீதி என்பது 4 தூண்களால் ஆனது. உண்மை, நீதி, இழப்பீடு, மீள நிகழாமை ஆகிய 4 தூண்களாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அதுல முதலாவதாக உண்மை வெளிப்படையாக பேசப்படும் ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அவ்வாறு பேசப்படும் உண்மை கூடாக நீதி விசாரணை நடக்க வேண்டும். அந்த நீதி விசாரணையின் இறுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதோடு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, நீதி என்பவற்றின் அடிப்படையில் எது காரணமாக ஒரு நாட்டில் மீள மீள பிரச்சனைகள் நிகழ்கின்றனவோ அந்த பிரச்சனையின் வேர்களை அறுக்கும் விதத்தில் மீள நிகழாதபடி கட்டமைப்பு சார் மாற்றங்களை செய்ய வேண்டும். அந்த கட்டமைப்பு சார் மாற்றம் தான் யாப்பு மாற்றம். அது மட்டுமில்லை, அதுக்கு கணக்கு வரும். இன்டெலிஜென்ஸை மாற்றணும், படைக்கட்டமைப்பை மாற்றணும், போலீஸ் கட்டமைப்பை மாற்றணும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கணும். இப்படி கணக்கு வரும். இப்படி எல்லாம் மாற்றி விடேக்க இனப்பிரச்சனை திரும்பி வராது என்றவன் நம்பினம். அப்ப இனப்பிரச்சனைக்கான தீர்வு இந்த 4 தூண்களில் 4வதுக்கு தான் இருக்கு. எதுக்கு இல்லை? மீள நிகழாமைக்கு. இதன்படி பார்த்தால் நிலைமாறு கால நீதி என்பது ஒரு பேக்கேஜ். உங்களுக்கு தரப்பட்ட பேக்கேஜ் அதுதான். ஆனால் அந்த பேக்கேஜை ராஜபக்சக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஏன்? அதுக்குள்ள உண்மை நீதி என்று வார இடங்கள் இருக்கலாம். உண்மையை கதைக்க போனால் இனப்படுகொலை வெளியில் வரும். நீதிக்கு விசாரிக்க போனால் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கும் பிரதானிகள் பலர் நீதிமன்றத்துக்கு முன் வர வேண்டியிருக்கும். வென்றவர்கள், வெற்றி நாயகர்கள் எப்படி விசாரிப்பது? இதனால் தான் முன்னம் இருந்த நீதியமைச்சரான விஜயதாச ராஜபக்ச ஒரு முறை சொன்னார், நீதி விசாரணையும் இனப்பிரச்சனைக்கான தீர்வும் 2 தண்டவாளங்களை போன்றவை. தண்டவாளங்களை போன்றவை. நீங்கள் நீதி விசாரணையை கேட்டால் தீர்வை கேட்கலாது. நீதி விசாரணையை கேட்டால் தீர்வை கேட்கலாது என்று அவர் சொன்னார். ஒரு ஐநாவின் சிறப்பு தூதுவர் அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இடையிலேயே பேச்சுவார்த்தை முறிந்து எழுப்பி போயிட்டார். பென் எமர்சன். அதுக்கு பின்னுக்கு அவர் விட்ட அந்த சிறப்பு தூதரின் அறிக்கையில் இலங்கை தீவின் சட்டமா அதிபர் திணைக்களத்தை பற்றி மிக காட்டமான ஒரு பந்தி இருக்கு. அப்படியெல்லாம் அறிக்கை விட்டவர்கள். இப்பொழுது அந்த நிலைமாறு கால நீதி என்ற பேக்கேஜையே ராஜபக்சக்கள் வேணாம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் கட்சிகள் அப்படியே கிளப்பி கொண்டு போய் வாஷிங்டனுக்கு கொண்டே கூட சொல்லுது. அப்ப தீர்மானம் எப்படி வரும்? தீர்மானம் எப்படி வரும் என்றால் ஐநா அரசுகளின் அரங்கம் என்ற அடிப்படையில் தான் முடிவு எடுக்கப்படும். ஐநா அரசுகளின் அரங்கம். இந்த அரசுகள் வென்றவனை தண்டிக்க முடியாத அரசுகள். வென்றவனை தண்டிக்கும் பொறிமுறை கிடையாது. வென்றவனை விசாரிக்கும் பொறிமுறையும் கிடையாது. எனவே அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய நீதியின் வரையறையை விளங்கிக் கொள்ளுங்கள்.
அதைவிட குரூரமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்வேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு வரை அமெரிக்காவின் இரட்டை பிரஜையாக இருந்த ஒருவர், அவர் உத்தரவிட்டுத்தான் இந்த யுத்தம் நடந்தது. அவர்தான் இப்பொழுது ஜனாதிபதி. அவரை அவர்கள் தங்கள் பிரஜையாக இருக்கும் வரை விசாரிக்கவில்லை. ஆனால் அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு அவருடைய உத்தரவை சிறைமேற்கொண்டு செய்த தளபதிக்கு பயணத்தடை விதிச்சிருக்கிறார்கள். விளங்குகிறதா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியின் வரையறை? அவர் இரட்டை பிரஜையாக இருக்கும் வரை விசாரிக்கல. அவர் ஜனாதிபதியா வந்த பிறகு அவற்ற அரசியல் தீர்மானத்துக்கு உரிய உத்தரவை எடுத்துக்கொண்டு போன தளபதிக்கு பயணத்தடை. எப்படி பார்க்கிறீங்க? இது எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் தமிழ் மக்களுக்கு இந்த உலகம் தரக்கூடிய நீதியின் அளவு. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு அரசற்ற தரப்பு. ஜெனீவா அரசுகளின் அரங்கம். அரசுகளின் அரங்கத்தில் போய் நீதியை கேட்டீங்கள் என்றால் அரசுகளின் நீதி அரசுகளை பாதுகாப்பது. எனவே அவர்கள் அரசுகளை தண்டிக்கும் ஒரு முடிவுக்கு வரமாட்டார்கள். எனவே இந்த இடத்தில் ஓர் அரசற்ற தரப்பாக இருந்து நிழல் அறிக்கைகளையும் ஓர நிகழ்வுகளில் முழங்கும் பேச்சுக்களையும் ஏனைய கருத்துருவாக்கங்களுக்கும் அப்பால் நாங்கள் போக வேண்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை இப்பத்தான் கண்டுபிடிக்கணும் இல்லை. எப்பயோ தொடக்கம் இதுதான் பிரச்சனை. எப்பயோ தொடக்கம் இதுதான் நிலைமை. உலகம் அரசுகளால் மட்டும் உருவாக்கப்படவில்லை. ஐநா அரசுகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் உலகம் அரசுகளால் மட்டும் உருவாக்கப்படவில்லை. அரசுகள் அல்லது ஒரு பகுதி தான். இந்த அரசுகளை உருவாக்கும் ஒரு பெரிய உலக சமூகம் உண்டு. பொதுமக்கள், மத நிறுவனங்கள், பலமிக்க மத நிறுவனங்கள், உலக மகா அமைப்புகள், என்ஜிஓக்கள், ஐஎன்ஜிஓக்கள், ஊடகங்கள், இப்படி இந்த அரசுகளுக்கு வெளியே ஒரு பெரிய பரப்பு இருக்கு. தமிழ் மக்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் எங்களுக்கு அந்த பரப்பில் பிரான்சிஸ் ஹாரிசன், ஜஸ்மின் சூக்கா, கொலம் மெக்ரே போன்ற நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் தான். போதாது. அரசுகளுக்கு வெளியில் இருக்கும் அந்த பரந்த உலகில் நாங்கள் வேலை செய்தால் தான் அரசுகளின் அபிப்பிராயத்தில் நாங்கள் ஏதும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இது முதலாவது. இரண்டாவது, நாடுகளோடு வேலை செய்ய வேண்டும். பாருங்கள், 83ஆம் ஆண்டு எல்லா இயக்கமும் இருந்த காலத்தில் பிளட் இயக்கம் பலஸ்தீனத்துக்கு ட்ரைனிங்கு போகும். அங்கிருந்து வந்தாக்களை பிஎல் ட்ரைனிஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். என்னென்னா பிஎல்ல ட்ரைனிங் எடுத்தவர். இவையில் நான் யாழ்ப்பாணத்துக்கு முதல் ஷெல் விழுந்த பொழுது நிலத்துக்கு மேல் கட்டப்படும் அந்த பங்கரை அறிமுகப்படுத்தி யாழ் நகர பகுதியில் துஸ்மி என்ற ஒரு அந்த பலஸ்தீன பேர் நினைக்கிறது, ஒரு நிலத்துக்கு மேல் மண் மூட்டைகளை அடுக்கும் ஒரு அரணை அறிமுகப்படுத்தினார்கள். அங்க பலஸ்தீனத்திலிருந்து கொண்டு வந்தது. அப்ப ஒரு காலம் தமிழ் விடுதலை இயக்கங்களுக்கு பலஸ்தீனம் பயிற்சி வழங்கியது. அதே பலஸ்தீனம் மஹிந்த ராஜபக்சவுக்கு மிக உயர் விருதையும் பின்னுக்கு கொடுத்தது. இப்பொழுது பலஸ்தீனம் அவர்கள் பக்கம், எங்கள் பக்கம் இல்லை. எரித்திரியா போராடி வென்ற நாடு. கெடுபிடி போர் முடிந்த காலச்சூழலில் வெற்றியடைந்த நாடுகளில் ஒன்று இளம் நாடு, எதியோப்பியாவில் இருந்து பிரிஞ்சு போன நாடு. இந்த முறை ஜெனீவா செஷன்ல எரித்திரியா அரசாங்கத்தோடு நிற்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றோம், யாதும் ஊராக சென்றோம், யாவரும் கேளீரா. எங்களுக்கு எத்தனை நட்பு நாடுகள் உண்டு சொல்லுங்க. எங்களுக்கு எத்தனை நட்பு நாடுகள் உண்டு. அப்படி ஒரு நட்பு நாடும் இல்லாதபடியால் தான் வெள்ளஞ்சர் மடம் மாத்தலன் முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நின்றபடி வணங்காமன் வரப்போகிறது, ஐநா வரப்போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒன்றும் வரவில்லை. கைகளை உயர தூக்கியபடி வட்டுவாகல் பாலத்தால் நடப்பதை தவிர வேறு தெரிவிக்கவில்லை. ஒரு நட்பு நாடு கூட இருக்கவில்லை. யாதும் ஊராகி போனோம், யாருமே கேளீர் இல்லை. ஏன்? அங்கதான் நாங்கள் வேலை செய்யணும். எப்படி நாடுகளை வென்றெடுப்பது என்று யோசிக்கணும். அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். நாங்கள் கூட அப்டிராக்டா யோசிக்கிறோம். நான் இதே மேடையில் 2 கிழமைக்கு முன்னுக்கு கரைச்சேன். கேசவராஜாண்ட நினைவு தினத்தில் அதையே தான் திருப்பி சொல்ல போறேன்.
நாங்கள் கணக்கா அப்ட்ராக்டா அரூபமாக கதைக்கிறோம், தூலமாக சிந்திக்கிறோம். இல்லை, எங்களோட ஒன்றிலுமே ஸ்ட்ரக்சரல் திங்கிங் கிடையாது. ஒரு வீட்டை கட்டேக்க முதல் ஆர்கிடெக்ட் கிட்ட போகணும், பிறகு ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர்கிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை வாங்கணும், அதுக்கப்புறம் வீடு கட்டுறது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு மேசனே எங்களுக்கு ஆர்கிடெக்டும் என்ஜினியரும் எல்லாம். நாவக்குடியில் கட்டி வச்சிருக்கிற ஒரு அருங்காட்சியகம் எப்படி கட்டி வச்சிருக்கோம்? அந்த பௌத்த விகாரைக்கு அது ஒரு எதிர்ப்பு கவசம், சந்தேகமே இல்லை. ஆனால் அது உலக தரத்திலான ஒரு அருங்காட்சியகத்தை பிரதிபலிக்கின்றதா? இல்லை. நாங்கள் மேசன் மேரையே என்ஜினியர் மேராயும் ஆர்கிடெக்டாகவும் வைத்திருக்கும் மக்கள். இந்த கெட்ட வழக்கம் அரசியலையும் இருக்கு. எங்கட மேசன் மேர் தான் இப்பவும் ஆர்கிடெக்டாகவும் என்ஜினியராகவும் நிற்கிறாங்க. அரசியலிலும் மேசன் மேர்ல கெட்டிக்காரர் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பிரச்சனை என்னென்றால் எங்கள்கிட்ட மேசன் மேர் வயசு போன ஆக்கள் ரிட்டையர்ட், இனி ஒரு புதிய திங்கிங் வராது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றிலுமே ஸ்ட்ரக்சரலா யோசிக்கிறார்கள் இல்லை. பேராசிரியர் புஷ்பரட்னம் சொன்னார், மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு கிராம மட்டங்களில் ஸ்ட்ரக்சர் வேணும், கட்டமைப்பு வேணும். இல்லையே, மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு மட்டும்தானா? இல்லை. நில அளவை திணைக்களம் எங்கெங்கே எல்லாம் நிலத்தை அளக்க முடியுமோ அங்கங்கே எல்லாம் உடனே போகக்கூடிய மாதிரி ஒரு கட்டமைப்பு மாவட்ட மட்டத்தில் இருக்கணும். ஒரு 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 போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அல்லது ஒரு பொது பிரச்சனையில் ஈடுபட்டதற்காக ஒருவருக்கு வழக்கு என்று சொன்னால் அந்த வழக்கை எதிர்கொள்ள ஒரு சட்ட கட்டமைப்பு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி லோயரோட போக இயலாது. காணாமலாக்கப்பட்டவர்களின் விஷயத்தை கையாள்வதற்கு ஒரு கட்டமைப்பு, அரசியல் கைதிகள் விடயத்துக்கு ஒரு கட்டமைப்பு, எல்லாத்துக்கும் கட்டமைப்புகள் வேண்டும், ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். யார் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குறது? யார் உருவாக்குறது? பேராசிரியர் சொன்னது போல கட்டமைப்பை உருவாக்குவதற்கு யார் யோசிப்பது? இதுதான் பிரச்சனை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்குவதை குறித்து நாங்கள் சிந்திக்கவில்லை. இப்பவும் பாருங்க, 3 கட்சிகள் இணைந்து ஒரு பொது கோரிக்கையை முன்வைச்சாச்சு. ஆனால் அதன் பொருள் 3 கட்சிகளும் ஒரு பொது கட்டமைப்புக்கு வந்துட்டது என்றதல்ல. அண்மை காலங்களாக உருவாக்கப்படுகிற கட்டமைப்புகள் தேர்தலில் தோல்வியுற்ற நபர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள உருவாக்கும் கட்டமைப்புகளாகவே பெரும்பாலும் இருக்கின்றன. இஷ்யூ பேசிஸ், அதாவது விடய மைய கட்டமைப்புகளை உருவாக்க தவறிவிட்டோம். குறைஞ்சபட்சம் கொள்கை வேண்டாம், கொள்கை போட்ட சாத்தியப்படாது என்றால் ஒரு விடயத்தை மையமாக கொண்டு. அப்படித்தான் ஜெனீவாவை எதிர்கொள்ளும் ஒரு விடயத்துக்கு நாங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கினோம், சிவில் சமூகங்களாக சேர்ந்து. வெற்றி 10 ஆண்டுகளில் அது ஒரு முக்கிய அடைவு. ஆனால் இப்ப 0 டிராஃப்ட் வந்திருக்கு, அதுக்கும் ஒரு எதிர்வினையாற்ற வேண்டும். இன்றைக்கு வர முடியல. நாங்க என்ன செய்கிறோம் தெரியுமா? ஜெனீவா தொடங்க போற அந்த நேரத்தில் தான் ஊர்வலம் போறோம், உண்ணாவிரதம் இருக்கிறோம். அப்பாவி மக்களே, அவர்கள் ஜெனீவா கூட்டத்தொடரை 6 மாதங்களுக்கு முன்னுக்கே தீர்மானித்து விடுகிறார்கள். அதுக்குரிய டைம் டேபிளை எப்பொழுதோ போட்டு விடுகிறார்கள். ஆனால் நீங்களோ திடீரென்று விழித்தெழும்பி கூட்டத்தொடருக்கு சில மாதங்களுக்கோ சில கிழமைகளுக்கு முன்னுக்கோ போராட தொடங்குகிறீர்களே, உங்கள் குரல் அவர்களுக்கு கேட்குமா? போராடுவது சரி, நான் பிள்ளை என்று சொல்லல. ஆனால் இந்த போராட்டங்களை நாங்கள் நீண்ட கால நோக்கில் திட்டமிட வேண்டும், வேலையை பிரிக்க வேண்டும். நாடுகளை கையாள ஒரு கட்டமைப்பு, நாடுகளை கையாள ஒரு கட்டமைப்பு. எங்களுக்கு ஒரு நாடு அட்வொகேட் பண்ணலை என்று சொன்னால் நாங்கள் ஜெனீவாவை விட்டு கிளப்பி வாஷிங்டனுக்கு கொண்டு போகலாது, ஐசிசிக்கு போகலாது, அனைத்துலக கிரிமினல் கோர்ட்டுக்கு போறது என்று சொன்னால் நாடுகள் வேணும். உலக நீதி தூய நீதி அல்ல, அது பரிகார நீதியாக இருந்தாலும் அரசியல் நீதிதான், நிலைமாறுகால நீதியாக இருந்தாலும் அரசியல் நீதிதான். தூய நீதி என்று ஒன்று கிடையாது. அனைத்துலக நீதி என்பது அரசியல் நீதிதான். எனவே நாங்கள் நாடுகளோடு அரசியல் செய்தால் தான் நீதியை எங்களுக்கு சாதகமாக கணிக்க செய்யலாம்.
எல்லாத்துக்கும் கட்டமைப்புகளை உருவாக்கணும். எங்கள்கிட்ட ஒரு பலமான டயோஸ்பரா இருக்கு. உதாரணமாக கனடாவில் இருக்கும் சீக்கிய சமூகத்தை பாருங்கள், எங்களை விட கொஞ்சம் கூட. ஆனால் அவர்களுக்கு 18 எம்பிமார் இருக்கணும், 4 அமைச்சர்கள் உண்டு. அந்த சீக்கிய சமூகம் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பின் நடந்தது சீக்கிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையே என்ற ஒரு தீர்மானத்தை கனடாவில் நிறைவேற்ற வைத்து அதனால் இந்தியாவோடு ஒரு ராஜதந்திர நெருக்கடிக்கு போனது. அண்மையில் இப்பொழுது டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளில் அநேகர் சீக்கியர்கள். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கனேடிய பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அதுவும் நெருக்கடியானது. கனடாவில் இருக்கும் சீக்கிய சமூகம் ராஜ்ய அந்தஸ்துள்ள ஒரு சமூகம். எங்கள் புலம்பெயர்ந்த சமூகங்கள் தங்களை ராஜ்ய அந்தஸ்துள்ள சமூகங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய அனுபவத்தின்படி கனடா, லண்டன், நோர்வே போன்ற இடங்களில் வாழும் தமிழர்கள், நோர்வேயில் சின்ன சனத்தொகை தான், ஆனால் வெளிவிவகார அமைச்சின் மேல்மட்டம் வரையிலும் போகக்கூடிய அளவுக்கு வீச்சு இருக்கு. கனடாவிலும் அப்படித்தான். அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் வந்து தமிழ் மக்களுடைய ஈவெண்டில் இருப்பார்கள். லண்டனிலும் கிட்டத்தட்ட நிலைமை வருது. ஐரோப்பாலும் வரலாம். நாங்கள் ஒரு கெட்டித்தனமான மக்கள், சந்தேகமில்லை. பலசாலிகளான மக்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் அனுமாரை போல எங்கள் பலம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறோம். எங்களை யாராவது ஒருங்கிணைக்கணும். இந்த சிதறி கிடக்கும் தமிழ் சக்திக்கு ஒருவரோ பலரோ அமைப்புகளோ தலைமை தாங்கி அதை சரியான திசையில் செலுத்த வேண்டும். செலுத்தப்படுமாக இருந்தால் நாடுகளை கையாளும் கட்டமைப்பை நாங்கள் டயாஸ்பராவிட்டே விடலாம். பாருங்க ஒரு உதாரணத்தை. முந்தி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுக்கு முன் வரை நாங்கள் காசற்ற அகதிகள். இன்றைக்கு லாங்குவேஜோடையும் டொலஸோடையும் போய் இறங்கும் பலம் மிக்க டயாஸ்பரா. நாங்கள் திரைப்படத்துறையில் முதலீடு செய்கிறோம் மட்டுமில்லை, நாங்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்துக்கும் எல்லா மொழிகளையும் பேசிக்கொண்டு பயணம் செய்யும் அந்த தகமையை அடைந்து விட்டோம். ஆனால் அதை ஒரு மையத்தில் குவிக்கணும், ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும். ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வராட்டி அந்த சக்தி வீணாகி போய்விடும். ஸ்ட்ரக்சருக்குள்ளால யோசிக்கணும். எனவே எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கணும். வெளி விவகாரத்தை கையாள்வதற்கு ஒரு கட்டமைப்பு, நாடுகளை அதுவே கையாள வேண்டும். நாடுகளை எப்படி கையாள்வது என்ற வெளிவிவகார கொள்கையை முதலில் எடுக்க வேண்டும். அந்த கொள்கைகளால் எல்லா நாடுகளையும் கையாளணும். நாடுகளை வென்றெடுப்போமாக இருந்தால் உள்நாட்டில் நாங்கள் இந்த அளவுக்கு போராட வேண்டி இருக்கு. உள்நாட்டில் போராடலாம், ஆனால் நாடுகளை வெல்லாமல் உள்நாட்டில் போராடி பலன் கிடையாது. எங்களுடைய போராட்டம் அவர்களில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது. கடந்த 10 ஆண்டுகளாக ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்யணும் என்றதை ஏற்கனவே முடிவெடுத்துட்டோம். எங்களோட கட்சிகளின் கோரிக்கைகள் கூட ஒரு கட்டத்துக்கு மேல அங்க செல்வாக்கு செலுத்தாது. நாடுகளை நாங்கள் அசைக்க வேண்டும். எங்களுக்காக நாடுகள் இறங்கி வேலை செய்யுமாக இருந்தால் எல்லாமே சாத்தியம். எல்லாத்துக்கும் முதல் தேவை நாடுகளை கையாள கட்டமைப்பு. உள்நாட்டில் அந்தந்த இடங்களில் ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுது அதை எதிர்கொள்ள ஒரு கட்டமைப்பு. நில அளவ திணைக்களம் நிலத்தை அளக்குதென்றால் எங்கெங்க அளக்கலாம் என்றதை பற்றியே எங்கள்கிட்ட ஒரு கெஸிங் இருக்கணும். அதுக்கேற்ப கட்டமைப்பு உருவாக்கணும். தொல்லியல் திணைக்களம் எங்கெங்க வரலாம் என்று எங்களுக்கு தெரியும். எங்களோட தொழிலாளர்களால் அதை அடையாளம் காட்ட முடியும். அந்த அடிப்படையில் ஒரு மேப்பை போட்டுக்கொண்டு அதுக்கேற்றா போல கட்டமைப்புகளை உருவாக்கணும். எனவே எங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியுதல்ல, நாடுகளை கையாள வேண்டும், கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். யார் செய்வது? யார் செய்வது? தமிழ் மக்களுக்கு யார் பொறுப்பு? அது இது நிலாந்தன் அவர்களுடைய கருத்து பயிர்வு. நான் நினைக்கின்றேன் ஒரு வருஷத்துக்கு 2020 2021 வந்த கருத்து பயிர்வு. அதே கருத்து பயிர்வு தான் இப்போ இருக்கின்றது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நேற்று கிடைத்திருந்தது. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது ICC ஜட்ஜா இருந்தவர் ஒருவருடைய
ஜட்ஜும் பல்வேறு இடங்கள்லையும் அவருடைய பேர் வந்து ஹாவார்ட் மொரிசன் என்றவர். ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது சோயாஸில். அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பல்வேறு விஷயங்கள் அங்கே கூறப்பட்டன. முதலாவது ஐசிசி என்றால் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவு வரணும் என்றதுக்காக ஒரு ஆங்கில காணொளியை நாங்கள் இப்போது போடுகின்றோம். அதற்கு பிறகு அந்த ஐசிசியை பற்றியான ஒரு சிறிய விளக்கத்தையும் கருத்தாளர்களின் மூலமாக நாங்கள் என்னத்தை தெரிந்து கொண்டோம் என்பதையும் ஒரு கருத்தாக சொல்ல இருக்கின்றேன். முதலாவது ஐசிசியினுடைய Some of the worst crimes ever known have been committed during the 20th century. Millions of children, women and men have been victims of unimaginable atrocities that have deeply shocked the conscience of humanity. Unfortunately, in the past, such crimes have often gone unpunished. Millions of people died during 2 world wars and in fighting in Rwanda, Sierra Leone, and the former Yugoslavia. Although some of the highest military and political leaders accused of committing crimes during these conflicts have been prosecuted by temporary international courts, many crimes remain unpunished. The International Criminal Court is the first permanent court with jurisdiction over the most serious crimes threatening the peace, security, and well-being of the world. In 1998, during the Rome Diplomatic Conference on the International Criminal Court, 160 countries negotiated a treaty to design the world's first permanent international criminal court. On the 17th of July 1998, after 5 weeks of intense negotiations, 120 nations voted in favor, and on July the 1st, 2002, the Rome Statute entered into force after ratification by 60 countries. The court is located in The Hague, the Netherlands. The court has a mandate to try individuals aged 18 and above at the time the crimes were committed and to hold them accountable for the most serious crimes of concern to the international community. That of genocide, war crimes, and crimes against humanity committed after 1st of July 2002. The court may exercise jurisdiction over these crimes only if they were committed on the territory of a state party or by one of its nationals. These conditions do not apply if a situation is referred to the prosecutor by the United Nations Security Council, whose resolutions are binding for all UN member states, or in a situation in which a state makes a declaration accepting the jurisdiction of the court. In addition, the court will also have jurisdiction over the crime of aggression once a definition has been adopted by the Assembly of State Parties. The court is intended to complement, not to replace, national criminal justice systems. It can prosecute cases only if national justice systems do not carry out proceedings or when they claim to do so, but in reality are unwilling or unable to genuinely carry out such proceedings. This fundamental principle is known as the principle of complementarity. Since 2002, the court has developed into a professional institution with a 4-part structure. Although housed in the same building, the 4 organs of the court carry out distinctive mandates: the presidency, chambers, the office of the prosecutor, and the registry. The presidency is made up of 3 judges. They are the president and 2 vice presidents. The presidency manages the court, represents the court to the outside world, and helps to organize the work of the judges. The presidency is also responsible for carrying out other tasks,
such as supervising the punishment imposed on persons found guilty by the court. The decisions in the courtroom are taken by the judges. The judges work together in small groups called chambers. There are three kinds of chambers at the court: the pre-trial and trial chambers. Each consists of 3 judges per chamber, and the appeals chamber has 5 judges. I, Elizabeth Oyo Benito, solemnly undertake that I will perform my duties and exercise my powers de juge de la Cour pénale internationale en tout honneur et dévouement, and that I will respect the confidentiality of the investigations and prosecutions, and the secrecy of deliberations. The court is composed of 18 judges who are elected for terms of office of 9 years by the Assembly of States Parties. The judges are chosen from among persons of high moral character, impartiality, and integrity, who possess the qualifications required in their respective states for appointment to the highest judicial offices. The election of the judges takes account of the need to represent the world's principal legal systems, a fair representation of men and women, and equitable geographical distribution. The pretrial judges take decisions that have to be taken in court before the trial begins. This includes the decisions to issue arrest warrants and to confirm or dismiss the charges against the persons suspected of a crime within the jurisdiction of the court. They also ensure that the investigation respects the rights of the defense, the suspect and his lawyer, and protect the rights and interests of the victims and witnesses. The trial judges decide whether the accused person is innocent or guilty of the crimes concerned. If they find him guilty, they decide on the punishment of the crime and on any reparation to be awarded to the victims. They must also ensure that the trial is fair, does not take too long, that the accused person is treated fairly, and that the victims and witnesses are protected. The appeals chamber has all the powers of the trial chamber during the proceedings on appeal. The 5 judges that constitute the appeals chamber can confirm, reverse, or amend the decision or sentence, or order a new trial before a different trial chamber. The registry is the biggest organ of the court. Its core functions are to provide administrative and operational support to the judiciary and to the office of the prosecutor. It also provides support for its own activities concerning defense, victims, communication, and security. It helps to serve the court and develop effective mechanisms to assist victims, witnesses, and the defense, with a view to safeguarding their rights in accordance with the statute and the rules of procedure and evidence. The registry is headed by the registrar, who is the principal administrative officer of the court. The aim of the services provided by the registry is ultimately the conduct of fair, effective, and expeditious public proceedings. Beyond its activities at the court's HQ, the registry is in charge of field operations in support of investigations and prosecutions. It supports the work of counsel teams, both the defense and legal representatives of victims, as well as activities undertaken by the Trust Fund for Victims. In the field, the registry is responsible for ensuring the protection of witnesses, victims, and the effective participation of the latter. It's also involved in outreach activities with the affected communities. The Office of the Prosecutor is independent from the other organs of the court. It's responsible for investigations into crimes and for the prosecution of those crimes in the courtroom. The mandate of the office is to conduct investigations and prosecutions of crimes that fall within the jurisdiction of the court. That is, the crime of genocide, crimes against humanity, and war crimes. The procedural regime of the International Criminal Court is largely a combination of 2 different systems, common law and civil law systems. It always starts with the initiation of an investigation. I, Fatou Bensouda, solemnly undertake
The prosecutor may start an investigation upon referral of a situation by a state party or the United Nations Security Council. I may decide to start an investigation on my own initiative on the territory or against nationals of a state party. In that case, I need to request authorization from the pretrial chamber. Before the commencement of a formal investigation, it is required to gather and assess relevant information in order to determine whether there is a reasonable basis to initiate an investigation. It is in the இந்த பாட்டு தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான பாட்டாக இருக்கின்றது. இப்போ முதல் குறிப்பிட்டது, அதாவது மூன்று விஷயம் இருக்கின்றது. அதாவது ஒன்று செக்யூரிட்டி கவுன்சிலால கொண்டு ரிஃபரல் டு ஐசிசி என்றது. அந்த ரிஃபரல் டு ஐசிசி என்ற அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்குள்ளால போறது ரெண்டு நாடுகள், முக்கியமாக ரஷ்யா அண்ட் சைனா வீட்டோ பண்ணக்கூடிய அதிகாரங்கள் இருக்கிற முறையில் அதுக்குள்ளால போறது கிட்டத்தட்ட நியர்லி இம்பாசிபிள் தான் சொல்லலாம், அன்லெஸ் தேர் இஸ் எ பிக் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் என்று சொல்லி. ரெண்டாவது இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது ரோம் ஸ்டாட்யூட்ல சைன் பண்ணின நாடுகள் கிட்டத்தட்ட 120 நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் இந்த கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம், அந்த இண்டிவிஜுவல்ஸை இந்த கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம். அந்த நாடுகளில் அல்லது அந்த நாடுகளில் இருக்கின்ற அப்படி ஒரு கிரிமினல் வந்தால் அந்த நாடுகளில் அவரை வச்சு அரெஸ்ட் பண்ணி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய இது இருக்கின்றது. அது அல்லது அந்த விக்டிம்ஸ், அதுக்கான விக்டிம்ஸ் அந்த நாடுகளில் இருந்தால் அந்த நாடு எக்ரி பண்ணி கொண்டு போறோம்னு சொன்னால் செய்யலாம். அது அப்படித்தான் மியன்மார் ஐசிசி கொண்டு போகப்பட்டிருக்கின்றது. என்றால் பங்களாதேஷ் என்ன ஐசிசியினுடைய ரோம் ஸ்டாட்யூட்ல சைன் பண்ணின நாடு மியன்மாருடைய பிரச்சனையை ஐசிசியை கொண்டு போயிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இப்போ சில நாடுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டாலும் கூட அது கிடைக்குமா இல்லையா என்றது தெரியல. இப்போ யூகே, கனடாவில் விக்டிம்ஸ் இருக்கணும். அதே நேரம் பெர்பிட்ரேட்டர்ஸும் அந்த நாடுகளுக்கு வரும்போது தான் அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவர்களையும் கொண்டு போய் அங்கே கொண்டு போகலாம். ஸ்ரீலங்காவுக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அந்த முறையில் மூன்றாவது தான் இப்போ திரும்ப பாருங்க அவர் என்ன சொல்லினோம்ன்றதை பார்த்துட்டு நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The authority of the pretrial chamber to grant or deny the office of the prosecutor leave to initiate an investigation. The pretrial chamber makes preliminary determination as to whether the case falls within the jurisdiction of the court. Once the formal decision has been taken, the office of the prosecutor commences investigations in the areas where it is believed that the alleged crimes took place. In order to understand the situation and context in which crimes were allegedly committed, the investigators in the field interview witnesses and suspects and collect documents and materials which will enable them to determine the way in which crimes were committed and to identify those persons most responsible for the commission of such crimes. When the investigators return from the field, all the evidence they've collected is thoroughly examined in order to piece together the chain of events and establish the criminal responsibility of those who designed the plans, gave the orders, or otherwise supervised or failed to prevent the commission of crimes. It is a policy of the Office of the Prosecutor that investigations focus on those individuals who bear the greatest responsibility for the crimes committed in a situation under investigations. The application for a warrant of arrest and supporting material is then presented to the judges of the pretrial chamber. If the pretrial chamber is satisfied that there are reasonable grounds to believe that the person sought has committed crimes within the jurisdiction of the court, and the person's arrest appears necessary, it will issue
a warrant of arrest. The court has no police or army to enforce. அப்ப இதுதான் அந்த ஆர்டிகல் 15 என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து ப்ரொசிக்யூட்டருக்குள்ளால இதை கொண்டு போறது என்றது. அதுக்கு அவர்கள் சொன்ன மாதிரி அது ப்ரீ ட்ரையல் சேம்பருக்கு போறோன்னு சொன்னால் அதுக்கு எவிடன்சஸ் வேணும். அதாவது வந்து கிரிமினல் சார்ஜஸ் உள்ள எவிடன்சஸ் டிரெக்ட்லி லிங்கிங் த பர்சன் ரெஸ்பான்சிபிள். அதாவது வந்து யார் இந்த கிரைமை செய்தாரோ அவரை நேரடியாக சுட்டி காட்டுகின்ற, அதாவது கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அதுகள் ஒன்றும் பெறாது, நேரடியாக இவர் செய்தார் என்றதை வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த எவிடன்ஸின் மூலமாக வந்து இவர்கள் செய்தார்கள் இந்த கிரைமை என்றதுக்கு நாங்கள் கொண்டு போகலாம். அப்ப அந்த விதத்துல வந்து இதுக்கு முக்கியமானது வந்து சாட்சிகள் தேவை. சாட்சிகள் மட்டுமில்லை, அதுக்கான டாக்குமெண்டேஷனும் தேவை. அதாவது இந்த சாட்சிகளுக்கான டாக்குமெண்டேஷனும் தேவை. ஸ்ரீலங்காவை பொறுத்தமல்ல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற என்னென்று சொன்னால், இந்த சாட்சிகளை எடுக்கிறது, அவர்கள் சாட்சிகள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அவர்கள்ட்ட வந்து அந்த ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், அந்த கிரைமுக்கான செய்கிற அந்த நடந்ததுக்கான இதுகள் எல்லாம் இருக்கின்றதா என்று கேட்கும்போது சில பேருக்கு தங்களை இந்த இதுக்கு இது பண்ணினவர்களுடைய டீட்டெயில்ஸுகள் இருக்கா. அப்ப இப்படி அல்லது அவர்களுக்கு மறந்திருப்பார்கள் அல்லது அவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. கடைசி எங்களுக்கு அப்படி டைரக்டா லிங்க் பண்ணக்கூடிய எவிடன்ஸுகள் இருக்கிறவர்கள் வந்து தாங்கள் முன்னுக்கு வந்து அதை சொல்லி அதுக்கான ஒரு கிரிமினல் ப்ரொசீஜரை கொண்டு வர்றதுக்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்களா என்ற கேள்விகள் தான் இப்ப கேட்கப்படுகின்றது. இதை என்னதுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்று சொன்னா, இதுதான் ஒரே ஒரு அவென்யூ அவைலபிள் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு. இப்போ வந்து யுனைடெட் நேஷன்ல இருக்கின்றத வந்து நீங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆனா வந்து அது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு போறது என்று சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு எங்க செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகணும். செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து அது வந்து இப்ப இலங்கையில அந்த போர் நடந்து கொண்டு இருக்கும் போதே வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஒரு இதை பற்றி இப்போ எப்படி ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிற போரை வந்து ஒரு இதாய் பார்க்கின்றார்களோ, அதாவது வந்து எவ்வளவு கவனமாக இது ஒரு வோ கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, ஈவன் ஜெனோசைட் என்று சொல்லுகின்றார்களோ, இதுல சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ என்றதை நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் மிகவும் ஒரு கவலைக்கிடமான நிலைமையில தான் நாங்கள் இருக்கின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் இப்போது ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு இது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட்ல இந்த செக்ஷனையும் கொண்டு வந்து போட்டது அந்த ப்ரீ ட்ரையல் சேம்பருக்குள்ளால எப்படி போகலாம் என்றதுக்காக. அடுத்தது வந்து நீங்கள் இன்றைக்கு வந்து அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த கிரைம்களை பற்றி எப்படி கதைக்கின்றார் என்றதை பற்றி பாருங்கள். இப்படியெல்லாம் இந்த சின்ன சின்ன கிரைம் எல்லாத்தையும் வந்து கூட அவர்கள் பெருசாக கதைக்கின்றார்கள். ஆனால் இலங்கையரோட இனாளிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அதை பற்றி ஒரு வாயே துறக்கவில்லை. அதை நாங்கள் ஒரு கவனத்தில் எடுக்க வேண்டும். அதை நான் இப்போது போட்டு காட்டலாம் நினைக்கின்றேன். falsely accusing other countries of the very violations that Russia itself is perpetrating. And given that, and consistent with our previous statements, we have serious concerns that Russia may be planning to use chemical or biological agents against the Ukrainian people. The intent behind these lies seem clear, and it is deeply troubling. We believe Russia could use chemical or biological agents for assassinations as part of a staged or false flag incident or to support tactical military operations. From the beginning,
Our strategy to counter Russia's tactics has been to share what we know with the world transparently. And candidly, we have been right more than we'd like to. We're not going to let Russia get away with lying to the world or staining the integrity of the Security Council by using this forum as a venue for legitimizing Putin's violence. Russia has attacked homes, schools, orphanages, and hospitals. Russia has attacked civilian infrastructure, including water and sanitation facilities. Their forces are laying Ukrainian cities under siege. Hundreds of thousands of civilians now don't have access to electricity for heat or drinking water to stay alive. Russia is the aggressor here. And despite Russia's best efforts, the media and everyday Ukrainians are documenting this truth on the ground. Russia can't paint over the front page of the New York Times, which on Monday featured the bodies of a Ukrainian mother and her 2 children who died while trying to cross a bridge outside Kyiv in their attempt to flee to safety. Russia cannot cover up the work of AP News reporters who captured a doctor attempting to resuscitate an 18-month-old Kirill who died from Russian shelling in Mariupol. Russia cannot suppress the social media posts confirmed and amplified by CBS News that told the story of the 11-year-old Ukrainian boy who fled to Slovakia by himself with only a passport, a plastic bag, and a phone number scrawled on his hands. Russia cannot silence the Al Jazeera report of Russian soldiers terrorizing Ukrainian cities. And Ukrainian journalists are risking their lives every day to deliver to the world the latest on-the-ground facts, such as Novo Vremye, reporting on the reckless behavior of Russian forces toward Ukraine's nuclear facilities. Russia is failing in its quest to create an alternative reality. In fact, not even Russian diplomats can keep their propaganda straight. Just yesterday, the Kremlin spokesman said he didn't have clear information about the Russian forces who fired on a maternity hospital. Then the foreign minister himself denied Russia attacked Ukraine at all, right before admitting that Russia deliberately targeted this maternity hospital in Mariupol. Their fabrications didn't matter because the world had already seen the searing images broadcast on CNN of bloodied pregnant women being evacuated from the scene of Russia's attack on the hospital. Even Russia's own citizens are tiring of such lies. Russian athletes are writing "No war" on their shoes and on TV cameras. Russian citizens are marching in the streets and protesting Putin's war of choice. And even Russian state TV pundits, Putin's own propaganda arm, have called for Putin to stop the military action. This is why we didn't object to holding today's meeting. Today's meeting has confirmed our predictions, revealed Russia's objectives to the world, and exposed Russia's lies for what they are, a malicious effort to cover for the atrocities being committed by Russia as part of their illegal and unprovoked attack on Ukraine. It is a page directly out of the Russian playbook, and it will not convince us one bit. The world is watching. Photographic and video evidence is mounting, and you will be held to account for your actions. We will not let atrocities slide. வணக்கம். இதை பார்த்திருப்பீர்கள். இப்ப இதுல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுகின்றார்கள். ஆனா ஸ்ரீலங்காவில இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் என்ன செய்தார்கள், எவ்வளவு சின்ன விஷயங்களை அதாவது இப்படி எல்லாம் இது பண்ணுகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள்.
இதிலும் பார்க்க எவ்வளவு வேர்ஸாக நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த அமெரிக்கன் சேட்டலைட்ஸும் இந்தியன் சேட்டலைட்ஸும் தான் இது எல்லாத்தையும் பார்த்து இந்தியா இலங்கைக்கு உதவி, ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தன. அப்ப இந்த யுக்ரைன் போர் நடக்கும்போது என்ன, நாங்கள் யுக்ரைனோட பார்க்கின்றோம். உக்ரைன் ஆர்ம் ஃபோர்ஸஸுக்கு ஆர்ம்ஸ் இருக்கின்றது, அவர்களுக்கு தொடர்ந்தும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்கள் மறக்கப்பட்டன. அவர்களுடைய ஆயுத சப்ளை கட் பண்ணப்பட்டது. அவர்களை ப்ரொடெக்ட் பண்றது கூட, தங்களை மக்களை ப்ரொடெக்ட் பண்றது கூட, தமிழர்களை ப்ரொடெக்ட் பண்றது கூட ஆயுதங்கள் கொடுக்கப்படவில்லை. எந்த நாடும் உதவி செய்யவில்லை. இனாலிப்பு ஒவ்வொரு இடங்கள்ல நோஃபேர் ஜோன்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு அதுக்கு மேல பொம்படித்து மக்களை கொலை செய்தார்கள். கொத்து கொத்தாக கொலை செய்தார்கள். ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆயிரக்கணக்கில் கொலைப்பட்டிருக்கின்றார்கள். இது எல்லாம் 2009 நடந்ததுகள் இவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை. தெரிந்ததுகளை எல்லாம் போக்ரைம் என்று சொல்லி 1-2 விஷயங்களை போக்ரைம் என்று சொல்லி அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 12 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. நடந்த இனாளிப்புக்கான நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஐசிசியை நோக்கி நாங்கள் போவதென்று சொன்னால் தமிழ் மக்கள் கிட்ட பலம் இல்லாமல் இல்லை. ஐசிசியில் இருக்கின்ற ஜட்ஜ் சொல்லுகின்றார், அதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் சில விஷயங்களை சொல்லும் போது அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால், ஐசிசி ஒரு ஃபண்ட் பண்ணப்பட வேண்டிய ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ அப்படியான ஃபண்டிங் கூட ப்ரொசிக்யூட்டரிடம் நல்ல எவிடன்ஸுகளை, கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 எவிடன்ஸுகளை நாங்கள் கொண்டு போய் அதை கிளாசிஃபை பண்ணி அதை ஃபைல் பண்ணி, அதுக்கு பிறகு உலகத்திலே எத்தனையோ தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் கடைசி ஒரு 100 பவுண்ட்ஸ் அல்லது $100 போடணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த ப்ரொசிக்யூஷன்ஸை ஃபண்ட் பண்ணலாம், நேரடியாக ஃபண்ட் பண்ணலாம். இதை ஃபண்ட் பண்ற மட்டும் இல்லை, எவிடன்ஸுகளை கலெக்ட் பண்றது கூட இலங்கைக்குள்ள இருக்கின்ற கரப்ஷன், இப்ப இருக்கின்ற நிலைமையில எவ்வளவு கரப்ஷன் இலங்கைக்குள்ள இருக்கின்றது. அவர்களிடமிருந்து எவிடன்ஸுகளை இது வாங்கலாம். அந்த எவிடன்ஸுகளை வாங்குறதுக்கான காசுகள், அதாவது முதலாவது ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இதுக்கு இந்த எவிடன்ஸுகளை வாங்குறதுக்கும், இந்த எவிடன்ஸுகளை எடுத்துக்கொண்டு போய் இதில் கணக்க ஃபுட்டேஜுகள், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இந்த சேனல் 4 எல்லாம் ஒவ்வொரு ஃபுட்டேஜை வாங்கி இருக்கின்றது, காசு கொடுத்து வாங்கி இருக்கின்றது, அதோட சேர்ந்தவர்கள் வாங்கி இருக்கின்றார்கள். அதில் இதுகளெல்லாம் ஆல்ரெடி இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தும் நேரடியாக அதை சாட்சி கொள்ளக்கூடியவர்கள் வர வேணும், முன் வர வேணும். அதை தான் ஒரே ஒரு ப்ரீ ட்ரையலுக்குள்ளால செய்யலாம். அதொன்று. இன்னொன்று ஆனால் இந்த ஐசிசி கொண்டு போகணும் என்று நாங்கள் பேசுகின்றோமே, அங்க இனாளிப்பு நடந்தது என்பதை ஐசிசியில அந்த ஒரு இண்டிவிஜுவல் மூலமாகத்தான் அவரை இனாளிப்புக்காக ப்ராசிக்யூட் பண்ணினால் இனாளிப்பு நடந்திருக்கின்ற என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அதை தவிர ஒரு நாட்டை ப்ராசிக்யூட், அது இனாளிப்பு செய்ததுக்கு அதாவது கமாண்டிங் ஸ்ட்ரக்சர் அந்த விதத்துல செய்யணும்னு சொன்னா இண்டிவிஜுவல்ஸ் லெவல்ஸ்ல பார்க்காமல் ஐசிஜே என்று சொல்லுகின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை கொண்டு போகணும். அப்ப அதுக்கு அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை கொண்டு போறதுக்கு நாடு போய், இப்ப மியான்மாரை எடுத்தீர்கள்னு சொன்னால் கம்போடியான்ற ஒரு நாடு தான், கம்போடியாவில் கேமரூன் என்ற நாடு, அதாவது ஒரு சிறிய நாடு, ஆப்பிரிக்கன் நாடு, அவர்களை ஐசிஜேக்கு இனாளிப்பு நடந்திருக்கின்ற அதை தடுக்கணும் என்று கொண்டு போனார். ஆனால் அதுக்கு யார் ஃபண்ட் பண்ணினாருன்னா அரபிக், அதாவது இஸ்லாமிக் சொசைட்டி ஒன்று தான் ஃபண்ட் பண்ணினாங்க. நாடு ஃபண்ட் பண்ணல. அந்த கேமரூனுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்து அவர்களை அந்த நாட்டினுடைய இறையாமையை பாவித்து அவர்கள் அங்க கொண்டு போனார்கள்.
அப்ப இது எல்லாமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இதை பார்க்கும்போது எங்களுக்கு பணமும் வேணும், அந்த பணம் முக்கியமாக வேணும். அதை எவ்வளவுத்துக்கு எங்களுடைய ஆக்கள் இப்ப கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். கிட்டத்தட்ட எங்களால வந்து ஒரு $50 million $50 million வந்து இந்த பிரச்சனை இதுகளை செய்யறதுக்கு எடுக்க முடியும். ஆனால் ஒரு நாட்டு, எங்களுடைய நாட்டு எங்கள்கிட்ட இருந்து போகாம பாதுகாப்பதற்கு $50 million எங்களால நாங்கள் ரைஸ் பண்ண முடியும். தமிழ் மக்களாக ரைஸ் பண்ண முடியும். தமிழ் மக்கள் சொன்னா உலகத்தில் வாழுகின்ற அத்தனை தமிழ் மக்களும் ஒரு $100 கொடுப்பினம் என்று சொன்னார். கடைசி ஒரு ஃபேமிலிஸ் தானும் கொடுப்பினம் என்று சொன்னால் நாங்கள் இவற்றை செய்யலாம். இதை விட்டுட்டு நாங்கள் பச்சை தண்ணியில ஒரு நாளும் பரிகாரம் செய்ய முடியாது. அதாவது வந்து ஐநா செய்யும், அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் விட்டுட்டு இருந்தால் கடைசியில எங்களுக்கு எங்களுடைய நாடும் இல்லாமல் போய், இன அழிப்புக்கு நீதி இல்லாமல் 60-70 வருஷத்துக்கு பிறகு எங்கேயாவது கம்போடியாவில் இருக்கின்றாலும் ஒரு டயலை பார்க்குற மாதிரி அந்த நேரத்தில் யாரெண்டாலும் லைக் லிபரா மாதிரி யாராவது கொஞ்சம் ஃபண்ட் பண்ணிச்சிடும் சொன்னால் அந்த நேரத்தில் வர்றவர்கள் சில செய்யக்கூடும். அப்படி செய்தால் ஒரு ஹிஸ்டாரிக்கலியா நாங்கள் இப்படி ஒரு இன அழிப்பு நடந்தாண்டு இப்போ எப்படி அமீனியன் ஜெனசைட்டை 100 வருஷத்துக்கு பிறகு வந்து சில நாடுகளை எக்ரி பண்ணியிருக்கோம், அதன்படி பார்க்கலாம். அல்லது இது வந்து இன்றைக்கு இருக்க நிலை வந்து ஐசிசி கொண்டு போறதா ஐசிஜே கொண்டு போறதா ரெண்டு விஷயம் இருக்கின்ற. ஒன்று எவிடன்ஸ், அதான் நாங்கள் நேற்று போய் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் மிகவும் மிகவும் ஆடித்தரமாக பதில் சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னா, ஒன்று எவிடன்ஸ் வந்து ஃபுல்லா இருக்க வேணும். அதாவது கிளாசிக் எவிடன்ஸ் இருக்க வேணும். அந்த எவிடன்ஸுகளை வச்சு அந்த எவிடன்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து டிரெக்டா வந்து ப்ரொசிக்யூட்டருக்கு கொண்டு போய் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஃபண்ட் வேணும். ஃபண்ட் சொன்னா இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு முதலாவது எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு, எவிடன்ஸை வாங்குறதுக்கு, இப்போ எப்படி சேனல் 4 வாங்கிச்சதோ இவர்கள்ட்ட இருந்து இந்த இப்ப ஆமிக்காரங்கள் கூட சில உங்களுக்கு என்னமே எவிடன்ஸை வச்சிருப்பார்கள், டிரெக்டான எவிடன்ஸுகள் எங்கேயாவது வச்சு ஒழிச்சிருப்பார்கள். அவர்கள்ட்ட இருந்து வாங்குற இப்ப இலங்கை இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில வந்து அங்க எல்லாருக்கும் சாப்பாடுக்கே காசு இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போது இவை எல்லாரும் வந்து விற்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் அதுக்கு எங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்கு. ஃபண்ட் இல்லாமல் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது, பச்சை தண்ணியில பணியானம் சொல்ல முடியாது. அதில் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட வேணும். அதில் வந்து ரெண்டு, இப்போ அதை முதல் சொன்ன மாதிரி எங்களுக்கு அடுத்தது ஆர்கனைசேஷன். அதாவது வந்து இது எல்லாத்தையும் இது பண்றதுக்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு வந்து இருக்கின்றது. அதாவது ஐசிபிபிஜி என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதாவது வந்து இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரோசிக்யூஷன் ஆஃப் ஜெனோசைட் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லா தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது. அதில் வந்து அதை பற்றி பேசுவது, கதைப்பது, சேர்த்து கொண்டு போவது என்பது வந்து நாங்கள் செய்யக்கூடிய விஷயம்தான். ரெண்டு விஷயம் இருக்கின்ற. ஒன்று எவிடன்ஸ் கலெக்ஷன், ரெண்டாவது வந்து ஃபண்டிங். இது ரெண்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு நீதியும் எந்த விதத்திலையும் கிடைக்க போறதில்லை. ஐநா சபைக்குள்ள நாங்கள் வேணுமென்றா லொபி போய் செய்யலாம். நாடுகள் தூக்கி கொண்டு போவோம் என்று சொன்னா இப்ப நாடுகள் தூக்கி கொண்டு போறதில்லை. நாடுகள் எல்லாம் வந்து உலகத்துல இப்ப கிட்டத்தட்ட 3ஆம் உலக யுத்தம் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றன. ஆகையால இந்த நேரத்துல வந்து ஸ்ரீலங்காவின் பொசிஷனும் வந்து மிகவும் இதாக இருக்கின்றது. ஆகையால வந்து இந்த நேரத்துல தமிழ் மக்கள் முன் வந்து எவிடன்ஸுகளை கலெக்ட் பண்ணி ஃபண்டிங்கை ஒவ்வொருவரும் வந்து ப்ரொமிஸ் பண்ணி, உங்களோட வீட்டில் 5 பேர் இருந்தீங்கன்னா ஒரு $500 அல்லது ஈக்குவலண்ட் வந்து செய்யும்னு சொன்னால், ஒவ்வொரு அலர்ட்டும் வந்து நீங்க போடுவீங்கன்னு சொன்னால், இது வந்து இப்போ பச்சை தண்ணியில ஒன்னாலும் பரிகாரம் சொல்ல முடியாது. இந்த ஒர்க் வந்து செய்யப்பட வேணும் என்றதை குறிப்பிட்டு கொண்டு, நாங்கள் சில இடத்துல போய் கேள்வி கேட்ட முறையில் எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இதுதான். ஐசிஜேக்கு கொண்டு போறோம்னு சொன்னா ஒரு நாடு வேணும். அது எந்த நாடாக இருக்கலாம், அந்த நாட்டுக்கு ஃபண்ட் பண்ணினால்தான்
அந்த நாடு ஐசிஜேக்கு கொண்டு போகும். அதே நேரம் எவிடன்ஸ்ன்றது முக்கியம். சரி, இப்ப ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் இவர்கள் என்ன இப்ப ஐக்கிய நாடுகள் சபை OSCR வந்து சில எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவர்கள் ரியலைஸ் பண்ணி பண்ண போகின்றார்கள் கிரிமினல் கோர்ட்டு கிரிமினல் எவிடன்ஸ் சொல்லி. அதை தவிர நாங்கள் எவிடன்ஸ் எடுக்கிறது பிளஸ் அந்த எவிடன்ஸுகளையும் நேரடியாக அந்த ப்ரோசிக்யூட்டருக்கு அனுப்புங்கள் என்ற கோரிக்கையை தமிழ் மக்களுடைய ஒரு அமைப்பாக இருந்து நாங்கள் அதை முன்னெடுக்கலாம். இந்த விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டாந்தால் எங்களுக்கான நீதி என்றது கிடைக்கும். சரி, அப்படி நீதிக்கான பொறிமுறை சரியாக வரவில்லை அல்லது போறது கஷ்டமாக இருக்கின்றது, அந்த நாடும் எங்களுக்கு தெளிவாக இல்லை என்று சொன்னால் அடுத்தது எங்களுக்கான ரெஃபரண்டம், அதாவது ரெஃபரண்டத்தை வையுங்கள் என்ற அந்த கோரிக்கை மூலமாக எங்களுக்கு அப்படியான ஒரு கோரிக்கையை வைத்து நாடுகளை இது பண்ணி, அதாவது எங்களுக்கான செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதாவது எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாடுகளை அணுகி அந்த நாடுகளின் ஆதரவை பெற்று அதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக, அதாவது இது இன்னொரு அமைப்பு, அதாவது இந்த இது அப்ப இது ரெண்டையும் செய்யாமல் நாங்கள் பச்சை தண்ணியில பணியாரம் சுடுவோம் என்று சொல்லி பார்த்து கொண்டு எங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சு கொண்டு நான் பெரியவன் நீ பெரியவன், நான் செய்யறதான் சரி நீ செய்யறதான் சரி என்று கொண்டு இருந்தால் நாங்கள் எங்கேயும் போக போறதில்லை. இப்போது நான் ஆர்வம் ஐயாட்டிருந்தும் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்னேறலாம். ஆர்வம் ஐயா. வணக்கம். நீண்ட நேரம் சில கருத்துக்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆரம்பத்தில் மாறுகால நீதி, பரிகார நீதி என்பது பற்றியெல்லாம் கருத்தார்கள். அந்த நிலை மாறுகால நீதி என்பது அது இறந்த ஒரு விடயம். அது இலங்கை அரசாங்கத்தாலும் மறுக்கப்பட்டது. காலங்கும் கால அவதி ஐக்கிய நாடு சபையால கொண்டுவரப்பட்ட அந்த தீர்மானங்கள் ஊடாக அந்த நிலை உருவாக்கப்பட்டது. ஆனால் அது அங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்ப அதை பற்றி நாங்கள் கதைப்பதில் பயனில்லை. இன்று எங்களுக்கு தேவையானது பரிகார நீதி. நீங்கள் அமைப்பு ஒன்று தேவை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அமைப்பு தான் நாடு கடந்த தமிழீழம் என்பது இந்த ரெண்டு விடயமாகவும், பரிகார நீதிக்காகவும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்காகவும் அதற்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை பலப்படுத்த வேண்டியது மக்களுடைய கடமையும் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கும் அமைப்புகள் என்று நான் கூற முடியாது. ஆனால் அந்த ஒரே கொள்கையில் உள்ளவர்கள் அந்த தீர்வை தமிழருக்கு இறமையுள்ள சுதந்திர தமிழீழம் வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய மற்ற நாடுகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு செயற்படுபவர்கள் இந்த நாடுகள் தமிழீழ அரசாங்கத்துடன் சேர்ந்து அதற்கு ஒரு பலத்தை கொடுத்து அதன் ஊடாக நாம் எமது விடுதலை அடைவதற்கு அல்ல பரிகார நீதியை தேடுவதற்கு அல்லது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு அவர்கள் அந்த பரப்புரையை 2 வருடங்களுக்கு 3 வருடங்களுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களிடமும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடமும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு, அது ஒரு நாட்டின் மேற்பார்வையிலோ அல்லது ஐக்கிய நாடு சபையின் மேற்பார்வையிலோ நடத்தப்பட வேண்டும் என்பதை பரப்புரை செய்து கொண்டே இருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப இந்த வகையில் இப்ப இதுக்கும் கூட நீதிக்காகவும் கூட அவர்கள் சாட்சிகளை பதிவு செய்ய நீங்கள் குறிப்பிட்ட அந்த அமைப்பு பேராசிரியர் சொன்ராஜா என்ற தலைமையில உருவாக்கப்பட்டது. நாடுகள் தமிழீழத்தால் உருவாக்கப்பட்டது. அப்போது சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டது, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதால் அந்த நேரம் ஐக்கிய நாடு சபையில் உள்ளவர்களே இங்கே இங்கே உள்ள சில சாட்சிகளை
நேர்முக பரீட்சை செய்து போயிருந்தார்கள். அப்ப இதெல்லாம் அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் கூடுதலான ஒரு தெளிவான நிலையில் எமது செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும், உறுதியாக நின்று. இப்ப இலங்கையில் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறிக்கொள்பவர்கள் 13ஆம் திருத்த சட்டம் என்றது இந்த ஐக்கிய நாடு சபை காலம் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே அவர்கள் அதை துவங்குகிறார்கள். இது இந்தியாவினுடைய ஒரு தலையிட்டால் இந்த நிலைப்பாடு அங்கு ஏற்படுகிறது. அப்ப இன்றைக்கும் எங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் தலைவர்கள் தான் எங்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள். இலங்கையில் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சிலர் இருக்கின்றார்கள். இந்தியா மிகவும் தெளிவாக தனது அரசியலை நலன்களை கருதி நமக்குள் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் இந்தியா எங்கள் சரியான முறையில் எங்களுக்கான நீதிக்காக அல்லது எங்களுக்கான தீர்வுக்காக செயல்படுவதாக கூற முடியவில்லை. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்தியாவை சரியான வழக்கி கொண்டு வருவது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைமைகளும் புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஏன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூட சிலர் இந்தியாவுடைய நிகழ்ச்சிகளுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப முன்பு போராட்டம் இந்திரா காந்தி காலத்திலேயே இந்த நிலைமை உருவாக்கப்பட்டு விட்டது. இந்தியா தனது உளவு பிரிவு ஊடாக எங்களுக்குள் பலரை தனது செயல்பாட்டுக்கு துணையாக செயல்படுத்திக் கொண்டிருந்தது. அதை எல்லாரும் அறிந்த விடயங்கள். இதை நான் மீண்டும் சொல்ல வேண்டும் என்பதில்லை. ஆனால் இன்று பல தரப்பட்டவர்களை அன்று அரசியல் அல்லது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களைத்தான் தனக்கு சாதகமான செயல்பாடுகளுக்கு தெரிவு செய்தார்கள். இன்று சாதாரண மக்களில் இருந்து படித்தவர்கள் வரையிலும் இந்த நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். தமக்கு சாதகமாக செயல்படுகிறார். இதுல இன்றைக்கு இந்தியா மட்டுமில்ல, பேத்தனையாலும் சரி அல்லது அவைக்காலும் சரி, இப்படியான செயல்பாடுகளை செய்வதற்கு எமக்குள் இருந்து சிலர் அவர்கள் கையாளுகின்றார்கள். அப்ப இந்த நிலையை மாற்றி இவர்கள் நாடுகிறது தமிழீழத்தோடு அல்லது உண்மையாக உறுதியாக அந்த தமிழ் மண் மீட்புக்காக ஒன்றுபட்ட நிலையில் செயல்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்று. நீங்கள் அந்த ஒரு கருத்து ஐயா நடுவில் குறுக்கிறத மன்னிக்கணும். நாடுகடந்த அரசாங்கத்தினுடைய அந்த இது கூட ஒரு இண்டிபெண்டன்ட் பொடியாகத்தான் அந்த இது உருவாக்கப்படுகின்ற கருத்தின்படிதான் அது எடுக்கப்பட்டது. அதாவது எல்லாரும் நாடுகடந்த அரசாங்கத்துக்குள்ள நீங்கள் என்றால் அது சில வேளை அது பொலிட்டிக்கலா மாறக்கூடிய அல்லது ஒரு வேற பிராண்ட் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்கும் என்ற முறையில இதுல எல்லாரும் இணைந்து செய்ய முடியாது என்ற முறையில அதாவது இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனா தான் ஈவன் ஐசிபிபிஜி கூட ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனா தான் அது எங்க முற்பட்டது, அது இன்று முற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த ரெஃபரண்டம் கேம்பெயின் கூட அதை ஒரு செப்பரேட்டான ஒரு செக்ஷனை தான் செய்ய வேணும் என்ற கருத்துக்களும் அதுல நாடுகடந்த அரசாங்கத்தின் லோகோக்களோ அல்லது இதுகளோ பாவிக்கக்கூடாதுன்ற மாதிரியான கருத்துக்கள் தான் இருந்தது. இப்போ என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறதா எனக்கு தெரியாது. இல்ல, நீங்க சொல்றது சரி. ஆனால் இப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்குல்ல, இந்த பிரித்தானியா எடுத்துக்கொள்ளுங்க இல்லாட்டி ஒரு அரசு எடுத்துக்கொள்ளுங்க, அந்த அரசு கீழே சில கட்டமைப்புகள் இருக்கிறது. இப்ப செஞ்சிலுவை சங்கம் அல்ல, அது அரசு சார்பற்ற ஒரு நிறுவனம். ஆனால் அந்த இந்த அரசாங்கங்களால் நடத்தப்படுகிறது அல்ல. சில உதவி நிறுவனங்கள் அது சுயமாகத்தான் இயங்குகிறது. ஆனாலும் இந்த அரசுகள் அதுக்கு தலையிடுறது. உதாரணமாக நான் ஒன்றை குறிப்பிடலாம். ஊடகங்கள் கூட இந்த புலனாய்வுக்கு இந்த மேற்குலகுகள் இந்த தொண்டு நிறுவனங்களில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறது, ஊடகவியலாளரை பயன்படுத்துகிறது. அவை இதுபோல பல கட்டமைப்புகளை பொது நிலையில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறது. அவை இந்த வகையில் நாம் அதே போலதான் இந்த கட்டமைப்புக்குள், அதாவது நீங்கள் ஒரு கட்டமைப்பு பலமான கட்டமைப்புக்கூடாக நாங்கள் இவற்றை ஒரு பகுதியாக அவர்கள் அதற்கு நியமித்து அதை செயற்படுத்தினார்கள். இன்னொன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2010ஆம் ஆண்டு நாடு கடந்த தமிழீழத்துக்கான தேர்தலை நடத்திய பொழுது அதில் அனைத்து அமைப்புகளும் டிசிசி உட்பட
ஒவ்வொரு நாடுகளில் உள்ள அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அதற்காக செயல்பட்டார்கள். ஆனால் அந்த தேர்தல் முடிந்த அந்த சில காலங்களில் ஒரு சிலர் வேறு வேறு கருத்துக்களுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்க அந்த நிலையிலும் கூட எங்களை பிரித்தாளும் தந்திரத்தை இந்த அரசுகள் கையாளுகிறதை நான் கருதுகிறேன். உதாரணமாக பிரித்தானியாவில் ஒரு அமைப்பை இந்தியா கையாண்டது, அதை நான் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய பேரம் நாச்சியப்பர் என்பவர் இங்கே வந்திருந்தார், தொடர்பு கொண்டார், அவர்களை மாற்றிக்கொண்டார். இங்கிருந்து அங்கே சென்றவர்கள் எங்களுக்கு இன அழிப்பு நடந்தது என்றதை பரப்புரை செய்ய போனவர், அவர் மாற்றப்பட்டு இங்கே வந்தார். அவையெல்லாம் நிகழ்ந்த சம்பவங்கள். அந்த நிலையில் நாம் அதை விட்டு இன்று எமக்கு வேண்டியது ஒன்றுபட்ட நிலையில் அனைவரும் ஒரே கருத்துடன், ஒரே கொள்கையுடன், ஒரே லட்சியத்துடன் அந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உறுதியாக நின்று சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். மற்றது நீங்கள் நிதி சம்பந்தமாக கழித்தீர்கள். இப்ப உலகத்தில் நடந்த விடுதலை போராட்டம் எதுக்கும் அதற்கு ஒரு பின்னுக்கு ஒரு அரசு இருக்கும். நீங்கள் இந்த எரிட்ரியாவை கூட குறிப்பிட்டீர்கள். எரிட்ரியாவினுடைய ஆரம்ப காலத்தில் சோவியத் யூனியன் அதற்கு உதவி செய்தது. ஆனால் அந்த போராட்டம் வெற்றி அடைகிற காலத்தில் அது அமெரிக்கா சார்பாக மாறி அமெரிக்காவை அதற்கான விடுதலையை பெற்றுக் கொடுத்த நிலை ஒன்றை காணக்கூடியதாக நான் அறிந்தேன். அதே போலதான் சூடானும் கூட. ஏன்னா அந்த வளங்களை அவர்கள் கையாளுவதற்கு தமது நலன் கருதி அந்த நாடுகளுக்கான விடுதலைக்கு உதவி செய்கின்றார்கள். இதே நிலையில் எங்களுடைய நாட்டிலும் கூட நாங்கள் நிச்சயம் சிங்களவர்கள் தான் எங்களுடைய இன அழிப்பு காரணமாக நாங்கள் கருதி கொண்டிருப்பது தவறு. அது நான் சொல்லவில்லை. இந்த 2013 டிசம்பர்ல புரியமில்ல நடந்த தீர்ப்பாயமே மிக தெளிவாக ஆதாரங்களுடன் இதை நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். எங்களுடைய இன அழிப்புக்கு யார் யார் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அல்ல, அவர்கள் சர்வதேச சட்ட வல்லுநர்கள் அதை ஆய்வு செய்து ஆதாரங்களுடன் அதை கூறியிருக்கின்றார்கள். அப்ப இந்த நிலையில் நாங்கள் இன்று ஒன்றுபட்ட நிலையில், தமிழர்கள் ஒன்றுபட்ட நிலையில் ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்பட வேண்டும். எமது போராட்டத்துக்கு இப்ப 30 வருடங்களாக 25 வருடங்களாக நடந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு நாடும் எந்த உதவியும் செய்யாத நிலையில் இலங்கை பல நாடுகளிடம் கடன் பெற்று இன்றும் அந்த கடனினால் அது மிக மோசமான நிலைக்கு போயிருக்கிற நிலையில் தமிழ் மக்கள் இன்று நினைத்தாலும் தங்களுடைய விடுதலையை அடையக்கூடிய வகையில் நிதி அவர்கள் வசம் உண்டு. ஆனால் அதை சரியான முறையில் திரட்டி சரியான வகையில் அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அதை முன்னெடுக்குவதற்கு மக்கள் அல்ல இந்த மற்ற அமைப்புகள் கூறிக்கொள்வர்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட முன்வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான விடயம் இந்த தொழில்நுட்ப விஞ்ஞான அறிவு, இந்த அரசியல் பூகோள அரசியல் ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை மிக மிக திறன்பட ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நாம் எமது நீதிக்கான பாதையிலோ அல்லாட்டி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்காக தீர்வுக்கான நிலையிலோ நாம் முன்னோக்கி செல்வது நல்ல என நான் கருதுகிறேன். இன்று உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்கள் பல்கலைக்கழகங்களில் பல துறைகளில் மிகவும் சிறப்பாக கல்வியேற்று சிறந்த முறையில் இருக்கின்றனர். இவர்களில் ஒரு சிலர் சரி இந்த சர்வதேச சட்டங்களையும் நீதித்துறையையும் கற்றுக்கொண்டு அல்ல இந்த
பூகோள அரசியல் ரீதியான நிலைப்பாட்டிலும் இந்த வகையில் நாம் இதை கையாள வேண்டும் என்பதை ஆய்வு செய்து அதற்காக செயற்பட வேண்டும். சாதாரணமாக நாங்கள் மேலோட்டமாக கருத்து கொண்டு செல்வதை விட இதில் ஆழமாக ஆய்வுகள் செய்து அதன் அடிப்படையில் எமது விடுதலையை முன்னெடுக்க வேண்டும். இன்று நான் அந்த ஆங்கில பத்திரிகை கொண்டே பார்த்தேன். உக்ரைனிலே ஒரு வைத்தியசாலைக்கு மேல் கொண்டு போட்டதை இன அழிப்பாக அந்த பத்திரிகை எழுதியிருக்கிறது. எங்களுடைய நாட்டில் தமிழீழத்தில் பல முறை வைத்தியசாலைக்கு மேல் கொண்டு போட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதை எவற்றையுமே இந்த உலகு அல்லது இந்த வல்லரசுகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த வல்லரசுகளும் அந்த குற்றத்தை செய்ததில் ஒருவர்கள். அதிலிருந்து அந்த அதை விசாரிக்க போகும் பொழுது இவர்களுக்கும் அதற்கான தண்டனை உண்டு. உதாரணமாக நான் ஒன்றை குறிப்பிடலாம். ஈராக்கில் நடந்த யுத்தத்தின் போது இங்கே உள்ள எனக்கு பிரித்தானியாவில் அன்று இந்த பிரதம மந்திரி கூட குற்றவாளி என மலேசியாவில் உள்ள ஒரு நீதிமன்றம் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கியது. அதேபோல் இவர்கள் இன்றைக்கு ஜெர்மனில் இப்ப நாங்கள் உக்ரைனில் நடக்கும் அழிவுகளை பெரிதாக பெரிதுபடுத்தி இவர்கள் கலைப்பதற்கு அவர்களுடைய நோக்கம் அவர்கள் அந்த உக்ரைனை நோர்த் அட்லாண்டிக் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கைக்குள் உள்ள நாடுகளாக மாற்றுவதற்காக அதை மேற்குலகின் ஒரு நாடாக வல்லரசுகளுடைய ஒரு கைப்பமையாக உருவாக்குவதுதான் அவர்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் இந்த அதை மிகவும் சிறிய விடயத்தையும் பெரிதாக எடுத்து காட்டி பரப்புரைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலையில் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜெமன் என்ற நாட்டில் சவுதி அரேபியா இன்றும் தொடர்ந்து கடந்த நீண்ட நாட்களாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பல மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை எந்த ஊடகமும் எடுத்து காட்டவில்லை. அதேபோல சில ஆப்பிரிக்கா நாடு இன்னொரு நாட்டிலும் அந்த நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்காக அவர்கள் அதை பெருசாக படுத்தி அதுக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வர அந்த விடயங்களை கூட சர்வதேச நீதிமன்றத்துக்கு கூட கொண்டு வருவார்கள். அந்த தான் இந்த உலக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் மேற்குலகில் வாழும் தமிழ் மக்கள் சரி, மற்ற நாடுகளில் வாழும் தமிழ் மக்கள் சரி, நாம் அதற்குள் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொள்வதற்கான குறிப்பிட்டது போல் பரிகார நீதியை பெற்றுக் கொள்வதற்காக நாம் என்ன வகையில் செயற்பட வேண்டும் என்பதை உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொண்டு அதற்கு அமைய எமது வேலை திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். நாங்கள் ஜனநாயக கட்டமைப்புக்குள் நின்றுதான் செயல்படுகிறோம். இதில் யாருக்கும் பயப்படவோ தயங்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த விடயங்களை நாங்கள் மிக தீவிரமாக செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிதி சம்பந்தமான விடயம் என்னை பொறுத்தவரையில் எங்கள் நாட்டின் விடுதலை போராட்டம் எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு சிறு பண உதவியும் இன்றி அத்தனை வருடங்களாக போராட்டம் நடந்தது, வெற்றிகரமாக நடந்தது. வேறொரு அரசு நிறுவினார்கள். அப்ப இது எல்லாத்தையும் இந்த மேற்குலகளும் சேர்ந்து அளித்தது. எங்கள் நாட்டை இலங்கை அரச தலைவர் கூட அவர்களுடைய யாப்புக்கு விரோதமாக அந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நிழல் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்டதுதான் 2002ஆம் ஆண்டு தலைவர் பிரபாகரனும் தேசிய தலைவர் பிரபாகரனும் ரணிலும் அதில் ஒப்பந்தத்தில் கையிட்டார் அவர்களுடைய யாப்புக்கு விரோதமாக. அப்ப அங்கே அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதை நடைமுறைப்படுத்த சொல்லி இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்கள்
இந்த நாடுகளுக்கு இணை நாடு அரசுகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆகவே நாம் அதிகம் கதைப்பதால் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எவ்வளவுக்கு உள்வாங்கி செயல்படுவார்கள் என்பது தெரியாது. ஆனால் இதில் உண்மையில் விடுதலைக்காகவும் அந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் குரல் கொடுப்பவர்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதே எனது தாழ்மையான வேண்டுகோளாக கூறி, நாங்கள் பரிகார நீதியையும் சர்வஜன வாக்கெடுப்புக்காகவும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. வணக்கம் ஐயா. நல்ல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். இந்த நிலாந்தனவர்களுடைய விஷயத்தில் அவர் சொல்லியிருந்தார், நாடுகள் மட்டும் இந்த உலகத்தில் ஆளவில்லை, மத நிறுவனங்கள் இருக்கின்றன. மற்றது இந்த ஐஎன்ஜிஓன்ஸ் என்று சொல்லுகின்ற நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது சுயாதீனமான தொண்டு அமைப்புகள் இருக்கின்றன. அடுத்தது மக்கள் இருக்கின்றார்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் இருக்கின்றார்கள். மற்றது அதற்கான ஊடகங்கள் இருக்கின்றன. அப்ப இப்ப 4 விஷயம். இந்த அரசுன்றது ஒரு அரசு, ஒரு கட்டமைப்பு. அடுத்தது அரசாங்கம் என்று சொல்லுகின்ற அந்த அரசாங்கம் என்ற ஒரு கட்டமைப்பு. அதே நேரம் நீதித்துறை இருக்கின்றது இன்னொரு கட்டமைப்பாக. அதுக்கு அடுத்தது மக்கள் ஒவ்வொரு அமைப்புகளாக இருப்பார்கள். மத நிறுவனங்கள் இருக்கின்றன. மற்றது இந்த செய்தி நிறுவனங்கள், அதாவது மீடியா என்று சொல்லுகின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனா இதுல நாங்கள் அரசை மட்டும் அணுகி கொண்டு உலகாலம் இருக்கின்றோம் என்று சொன்னால், மற்றவர்களை ஏன் அணுகாமல் இருக்கின்றோம், எவ்வளவுக்கு அணுகி இருக்கின்றோம் என்ற கேள்வியை நிலாந்தன் வைத்திருந்தது மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. நாங்கள் இந்த மத அமைப்புகள், அதாவது இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அமைப்புகளாக இருக்கலாம், இந்து அமைப்புகளாக இருக்கலாம், இவர்களை நாங்களே அணுகாமல் இருக்கின்றோம். பெரிய ஊடகங்கள் அல்லது சிறிய ஊடகங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எல்லாம் இந்த நாடுகள், ஒவ்வொரு நாடுகளில் இருக்கின்ற பெரிய ஊடகங்கள், சிறிய ஊடகங்களை நாங்கள் எவ்வளவுக்கு அணுகி இருக்கின்றோம். சேனல் 4 வேணும் என்று சொன்னால் ஒரு காலத்தில் 2003ஆம் ஆண்டு நினைக்கின்ற, 2003 இல்லை 2012ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கலாம், கில்லிங் ஃபீல்டு என்று. அதை தவிர அதுக்கு பிறகு பெருசாக அது மாதிரியான செயல்பாடுகளை செய்திருக்கின்றார்களா என்றது சொல்றதுக்கு இல்லை. என்ன அந்த காலத்தில் கொஞ்சம் முயற்சிகள் நடந்தன. அதுக்கு பிறகு அது என்றால் எல்லோரும் இது ஒரு பிரச்சனையாக பார்க்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், ஏன் 2012க்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளேயே, அதாவது மனித உரிமை சபைக்குள்ளேயே நாங்கள் மூழ்கிவிட்டோமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக ஒரு காணொலியை கொண்டுவரலாம் என்று இருக்கின்றேன். அந்த காணொலியில் கிருபாகரன் அவர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அதையும் பார்ப்போம். அவருடைய கருத்துக்களுக்கு சரியான கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது சில சிந்தனை தூண்டல்களையும் அப்படியான ஒரு கருத்தை நாங்கள் கொண்டு அதற்கு பிறகு வணக்கம் ஐபிசி நேயர்களுக்கு. முதல்ல இந்த அறிக்கை வரவேற்கக்கூடியதாக இருக்கிறதா? நல்லது சதீஷ். என்னை பொறுத்தவரையில் இந்த அறிக்கையில் பல முக்கிய விடயங்கள் அடக்கப்பட்டிருக்கின்றது. ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை பல கோணங்களில் பல முக்கிய விடயங்களை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருவதாகத்தான் எப்பொழுதும் இருப்பது வழமை.
இம்முறை பயங்கரவாத சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அதே வேளை தன்னுடைய கடந்த கால அறிக்கையையும் இதை போய் சேர்த்திருந்தார். அதிலும் ஒன்றும் நடைபெறவில்லை என்பது முக்கியமாக கூறப்படுகிறது. மற்றபடி இந்த அறிக்கையில் காணாமல் போவர், கண்காணிக்கப்படுவோர், பத்திரிகையாளர் திரட்டப்படுவோர் போன்ற பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு இந்த அறிக்கையை திருப்திப்படுத்தவில்லை என்று கூறுகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த அடிப்படையில் எப்படியாக என்று தெரியவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அதை பற்றிய சுதந்திரமான கருத்துக்கள் இருக்க வேண்டும். என்னுடைய பார்வையில் இந்த அறிக்கை திருப்தியாக இருக்கின்றது. அவர்கள் நிச்சயமாக வந்து சொல்ல முடியாது அரசியல் தீர்வு எப்படியாக இருக்க வேண்டும் என்று. அதே இடத்தில் நாளைக்கு நாங்கள் காணாமல் போனோர் விடயத்தில் தீர்வு காணுவோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த அறிக்கை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கின்றது என்பது எது உங்களை திருப்திப்படுத்தி இருக்கிறது? நிச்சயமாக பயங்கரவாத சட்டத்தில் மிகவும் கடுமையாக பேசப்படுகிறது. இன்று பயங்கரவாத சட்டத்தால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், யார் எங்கு சென்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் கூறப்பட்டது மட்டுமல்ல, அங்கு கண்காணிக்கப்படுவோர் யார், இதனால் அங்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்திருக்கின்றது. மற்றது ரீகன்சிலியேஷன், அதாவது அரசியல் தீர்வு என்பதை புது புது மொழிகளை பாவித்து ரீகன்சிலியேஷன் என்பார்கள். அது நிச்சயமாக 13வது திருத்தச் சட்டம் மூலம்தான் அது தீர்க்கப்படலாம் என்ற அடிப்படை. அது நீண்ட காலமாக மனித உரிமை ஆணையாளர், மனித உரிமை சபையினுடைய கருத்து. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு ஏணியாக அமைக்கப்பட முடியும். இதில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கா? 13 மூலம் தெளிவாக என்றால் மேலோட்டமாக 13வது திருத்தச் சட்டம் என்ற அடிப்படையில் கூறப்படுகின்றது. அது வளமையாக கூறப்படும் விடயம். அங்கு இந்த அறிக்கை உங்களுக்கு நன்றாக தெரியும். 16 பக்கங்களையும் 69 பந்திகளையும் கொண்ட இது. அதே இடத்தில் நில அபகரிப்பு, இராணுவ அழுத்தங்கள், இவற்றை சிவில் சமூகம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற விடயங்கள் அங்கு அழுத்தம் திருத்தமாக கூறப்பட்டுள்ளது. அதே இடத்தில் இப்ப கடந்த காலங்களிலும் இது போலத்தான் பயங்கரவாத தடை சட்டம், அரசியல் தீர்வு, இந்த காணி விவகாரங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக தொடப்பட்டுத்தான் அறிக்கைகள் வரும். அதனுடைய ஒரு அறிக்கையினுடைய நீட்சியாகத்தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல இதில் திருப்திப்படாதவர்கள் தரப்பில் வைக்கப்படுற வாதம் அதுதான். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த அறிக்கையை பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய அளவில் இது ஒன்றும் அங்கே புதிதாக இதையும் குறிப்பிட்டதாக இல்லை என்கின்ற ஒரு விமர்சன பார்வை இருக்கிறது. நீங்கள் சொல்வது சரி. புதிதாக அவர்கள் என்னத்தை கூற முடியும் என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. புதிதாக இவர்கள் எதை கூற வேண்டும் என்று பார்க்கிறார்கள் என்ற விடயங்கள் இருக்கின்றது. மனித உரிமையான ஆணையாளர் தானாக வந்து, என்னை பொறுத்தவரையில் இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இன அழிப்பு, அது ஒரு போர்க்குற்றம் போன்ற விடயங்கள் என்னை பொறுத்தவரையில் மனதில் இருக்கின்றது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றது இருக்கின்றது. ஆனால் இப்படியான விடயங்களை ஒரு ஐநா மனித உரிமை ஆணையாளர் கூற முடியுமா என்ற வரையறைகள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் கேட்டீங்க தானே இப்போ புதிதாக எதை என்று சொன்னீங்க. அதுக்கு பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விடயத்தை தான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். இப்போ கடந்த ஒரு 2-3 அறிக்கைக்கு முன்னர் ஒரு மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையில் வந்தது மாதிரி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று வருது என்றால், இப்போதும் அப்படித்தான் வருகிறது என்று சொன்னால் அங்கே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை இடலோடு அது கடந்து போய்விடுகிறது. அதே மாதிரி தான் இந்த அரசியல் தீர்வு 13ஐ பற்றி ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமை ஆணையாளர் தான் சொல்ல வேண்டும் என்பதல்ல. அது இலங்கை இந்தியாவினுடைய ஒப்பந்தம். அது அங்குதான் வைத்து தீர்க்கப்பட வேண்டுமே ஒழி ஒரு பொதுமன்றக்கு அது வர வேண்டிய தேவையே இல்லை. அவர் இந்தியா நினைத்தால் ஐநாவினுடைய எந்த ஒரு அனுசரணையும் இல்லாமல் இந்தியா அதை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கைக்குள்ள இவையெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கின்ற விடயங்கள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல், இந்த புதிதென்று சொல்லக்கூடியது முன்னேற்றமற்ற அறிக்கை. ஒரு அறிக்கையாகவே ஒரு 2-3 கூட்டத்தொடர்களுக்கு முன்னர் வந்திருந்தார். அதனுடைய அறிக்கையினுடைய நீட்சியாக தான் இது இருக்கு. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பது தான் அதனுடைய விசனம். இங்கு சதீஷ், நாங்கள் என்ன கவனிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் சொல்வது சரி, மீண்டும் மீண்டும் ஒரே விடயங்களைத்தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் அதே நேரத்தில் ஆணையாளர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இவை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டும் ஸ்ரீலங்கா கரிசனை கொள்ளவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கொடுக்கின்றார். ஐநா மனித உரிமை சபையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஆணையாளருடைய அறிக்கை என்பது அங்கத்துவ நாடுகள், அதுடன் அங்கு பார்வையாளர் நாடுகள் 191 நாடுகளுக்கும் ஒரு அறிக்கையாக, ஸ்ரீலங்காவின் நிலைமையை காட்டும் அறிக்கையாகத்தான் இருக்கின்றது.
அவர் முடிவு செய்தவர்களாக இருக்க முடியாது. உண்மையில் இவர்கள் இந்த விடயம் மீண்டும் மீண்டும் ஒன்றைத்தான் சொல்லப்படுகிறது என்றால் அதே குற்றச்சாட்டை சொல்பவர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். பேராசிரியர் GL பீரிஸ் அந்த சபைக்கு வந்து கத்தி குளறி மனித உரிமை ஆணையாளரை எவ்வளவு கீழ்த்தரமாக கதைத்து குற்றச்சாட்டை வைக்கின்றார் என்பதையும் அவதானிக்க வேண்டும். அது ஒன்றும் புதிதான விஷயம் இல்லை. எப்போதுமே அறிக்கை கொண்டு வரும்போது ஸ்ரீலங்காவுடைய அரசு தரப்புல இருந்து யாரோ ஒருத்தர் இப்படி கத்திக்குள்ளருவார் இல்லையா? நோ, இவர் கத்திக்குள்ளரும் விடயங்கள் தினேஷ் குணவர்தனாவை குறை சொல்வதாகவும் அமைகின்றது. வடிவாக ஒத்து பார்த்தீர்கள். அப்படித்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். கடந்த காலத்திலேயும் முதல் இருந்த ஆட்சியாளர்களையும் அல்ல முதல் அதில் பொறுப்பில் இருந்தார்களையும் குறை கூறிக்கொண்டு ஐநாவை எதிர்க்கிறது தான் ஸ்ரீலங்காவுடைய அரசு தரப்பில் தொடர்ந்து இருக்கின்ற ஒரு விஷயம். சில வேளை அது GL பீரிஸ் இந்த முறை செய்கின்ற வேளையில் புதிதாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதுதான் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. GL பீரிஸ் சொல்றதுக்கும் தினேஷ் சொன்னதுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்க முடியாது. ஏனென்றால் இருவரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள். தினேஷ் குணவர்தனா இதுகளை சொல்லவில்லை என்ற அடிப்படையில் தான் இவர் சொல்லுகின்றார். என்னவென்றால் மனித உரிமை சபை இரண்டாக பிரிந்து நின்று வாக்களித்ததாம். இது ஒரு புதிய விடயம் அல்ல. அத்துடன் மனித உரிமை ஆணையாளரை சொல்கின்றார் சர்வதேசத்தினுடைய மனதை தாக்கக்கூடிய விதத்தில் தமது ஸ்ரீலங்கா மீது குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார். இவையெல்லாம் உண்மை அல்ல. இதே இடத்தில் ஸ்ரீலங்காவினுடைய உண்மையான உரை அன்று நடந்ததை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர் மிகவும் மோசமாக ஸ்ரீலங்கா ஆணையாளர் எவ்வளவு தூரம் தன்னுடைய நாட்டை மிகவும் கேவலப்படுத்தி உள்ளார் என்ற பல விடயங்களை வைக்கின்றார். ஆனால் ஒரு விடயத்தை இதில் நான் உங்களிடமிருந்து கேட்டு அறிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். GL பீரிஸ் இதை விட மோசமாக கூட கத்திக்குள்ளறி இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி, அல்லது இதை விட மோசமாக கூட காட்டிக்கொள்ளலாம் என சிங்கள தரப்பு அதைத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் கூட்டத்தொடர் வரைக்குள்ள என்ன மின்சார நாட்காலிக்கு கொண்டு போகிறார்கள் என்கின்ற வரைக்கும் அங்கே மிகப்பெரிய அளவில் அதற்கான பிரச்சாரங்கள் இடம்பெறும். இது கூட ஒரு பிரச்சார யுத்தியாக பார்க்கலாம். ஆனால் அந்த மாயைக்குள்ள தமிழர்கள் நாங்கள் போய் சிக்கப்பட வேணுமா? என்னென்ன சதீஷ், நாங்கள் இங்கு சில விடயங்களை பார்க்க வேண்டும். நாங்கள் எமது கடந்த கால தவறுகளை கவனமாக பாவித்து வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் ராஜதந்திரிய ரீதியாக வேலை செய்யும் பொழுது சில விடயங்களை ஒத்துப்போய் சில விடயங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய கட்டமைப்பு இருக்கின்றது. இவர்கள் இங்கு கதைப்பது அரசியல் தீர்வுக்கான விடயம் அல்ல. நாங்கள் மிகவும் கடுமையாக நிற்பதற்கு இங்கு அவர்கள் மனித உரிமை அங்கு பொறுப்பு கூறல் போன்ற விடயங்களுக்குத்தான் இவர்கள் பரிகாரம் காணக்கூடிய வழிகளை தேடுகின்றனர். இந்த அடிப்படையில் நாங்கள் இவருடைய அறிக்கை தவறென்று அங்கு முன்னுக்கு நின்று ஒரு ஊர்வலத்தை செய்யவோ ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவோ முடியாத கட்டம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பாருங்கள், இந்த அறிக்கையை பற்றி என்னென்ன நாடுகள் கருத்து கூறியிருக்கின்றன, என்னென்ன நாடுகள் இந்த அறிக்கைக்கு எதிராக கருத்து கொடுக்கின்றன என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். காரணம், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வளமையாக இந்த அறிக்கைக்கு சார்பாக யார் கூறியிருப்பார்கள் என்பது உங்கள் யாவருக்கும் தெரிந்தது. காரணம், வளமை போல ஐரோப்பிய யூனியன் நாடுகள், ஆஸ்திரேலியா, கனடா, நோர்வே, மெசடோனியா போன்ற நாடுகள். அந்த நாடுகளை நான் பட்டியலை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே இடத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் எண்ணத்தை சொல்லி இருக்கின்றன. விசேடமாக இந்தியா எண்ணத்தை, இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து எண்ணத்தை கூறியிருக்கின்றன போன்ற விடயங்களை பார்க்க வேண்டும். அதே இடத்தில் இதற்கு எதிராக பேசிய நாடுகள் உங்களுக்கு தெரியுமா, அது எந்த நாடுகளாக இருக்க முடியும் என்று? பெலரூஸ், சைனா, கியூபா, எகிப்து, கென்யா, பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகள், அதாவது போன முறை தீர்மானத்துக்கு எதிராக கருத்துக்கள் வாக்களித்த நாடுகள் உடன் சேர்ந்து சில பார்வையாளர் நாடுகளும் இதை சொல்லுகின்றது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் அங்கு பேசி தீர்க்க வேண்டியது. ஸ்ரீலங்காவுடன் கருத்துக்கள், ஸ்ரீலங்கா இந்த மனித உரிமை சபையுடன் ஒத்து வருகின்ற நாடு போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இங்கு நாங்கள் ஆழமாக பார்க்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து இந்தியா, அமெரிக்கா, கோச்சியஸ் என்னப்படும் 5 நாடுகள் சேர்ந்தது, கனடா, ஜெர்மனி போன்ற பல நாடுகள் சேர்ந்தது எண்ணத்தை கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது இதனுடைய தாக்கங்கள் இதுகள் யாவும் தெரிய வரும். இதே நான் கூறுகின்றேன் என்றால், நீங்கள் சொல்லும் கருத்தில் நான் மாறுபடவில்லை. அங்கு சரியான விடயங்கள் முன்பு கூறியதை விட
வேறு கூறப்படவில்லை, ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது வேறு என்ன வசனங்கள் சேர்க்கப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய முன்னைய அறிக்கையை பற்றி கூறுகின்றார். ஸ்ரீலங்கா ஒன்றும் செய்யவில்லை என்பதையும் கூறுகின்றார். இவை ஒரு சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபை, இதை விட வேற வேறு அமைப்பு இருக்க முடியாது. இவர்கள் இதை கூறுவது ஒரு நாட்டுக்கு மிகவும் தாக்கமான விடயங்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பெரிதாக இருக்காது என்பதையும் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு நாட்டுக்கு தாக்கம் என்று நீங்கள் சொல்கிறீங்க தானே, என்ன தாக்கத்தை இதுவரைக்கும் சிங்கள தரப்பு அதன் மூலமாக பெற்றிருக்கிறது? கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலே வந்துட்டோம். என்ன தாக்கத்தை இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா உணர்ந்திருக்கிறதாங்க? நல்ல கேள்வி. ஆனால் வெளிப்படையான தாக்கம் என்று சொல்வதற்கு இது கொஞ்சம் காலம் அவகாசம் தேவை. வெளிப்படையாக நாங்கள் பார்ப்பதற்கு உள்படையாக பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஸ்ரீலங்கா உள்ள பொருளாதார நிலைமையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஸ்ரீலங்காவுக்கு உண்மையில் ஒரு தாக்கம் இல்லை என்றால், உலகத்தில் இத்தனை நாடுகளும் பணம் படைத்த நாடுகள் இருக்கும் பொழுது ஸ்ரீலங்காவுக்கு உதவுவதற்கு எந்த நாடு ஓடி வந்துடுது? இது எல்லாம் இப்படியான சர்வதேச அது வந்து வெளிப்படையாக தெரிந்திருக்கிற ஒரு விஷயம். ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, சீன சார்பு நிலையை அவர்கள் எடுத்தது தான் இன்றைக்கு அவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்த ஒரு இக்கட்டான நிலைமைக்கு காரணம் என்றது வெளிப்படையான ஒரு விடயம். இதற்கும் மனித உரிமைகள் ஆணையாளர்களுடைய இந்த செயலுக்கும் எப்படி முடிச்சு போட முடியும்? தாங்க நிச்சயமாக காரணம். நீங்கள் இப்ப ஐஎஸ்டி பிளஸ் ஐரோப்பிய யூனியன் அவர்களுக்கு இதை உதவியை கொடுப்பதா விடுவதா என்பதற்கு மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையை தான் பார்க்கின்றார். அங்கு என்ன சொல்லப்பட்டது, என்ன விதமான வேண்டுகோள்களை முன்வைக்கப்பட்டது, இவர்கள் அதில் எதை சரியாக செய்தார்கள், எதை சரியாக செய்யவில்லை போன்ற விடயங்களை பார்த்துத்தான் அடுத்த கட்டத்துக்கு ஐரோப்பிய யூனியன் நகருகின்றது. இதே போலதான் ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுக்கு பொருளாதார உதவியை செய்வதா விடுவதா, இவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு ஜனநாயகத்தை பேணுகின்றார்கள், எவ்வளவு தூரம் மனித உரிமையை பேணுகின்றார்கள் போன்ற விடயங்களை இப்படியான அறிக்கைகள் மூலம்தான் பார்க்கின்றார்கள். ஆகையால் ஆணையாளருடைய அறிக்கையை நாங்கள் குறைத்து கணிக்க முடியாது. இதை நாங்கள் எதிர்பார்க்க வேணும் என்றால், வேறு விதமாக பார்க்க வேணும் என்றால், நான் இந்த சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு விடயத்தை சொல்லலாம், கொஞ்சம் சில நிமிடங்களின் பின்னர் அதை சொல்லலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். காரணம், இப்பொழுது நாங்கள் இந்த அறிக்கையை பற்றி ஆராயும் பொழுது புது விடயங்களை இதுக்கு கொண்டு இல்லை, அதை நீங்கள் சொல்லுங்க. என்னென்னா நாங்கள் இந்த பகுதியை நிறைவு செய்கின்ற நேரத்தை நெருங்குறோம். அதனால் நீங்கள் சொல்றது பொருத்தம் என்று நினைக்கிறேன். நல்லது. நான் இங்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை முன்னுக்கு வைக்க போகின்றேன். நாங்கள் இந்த அரசு ஆணையாளருடன் குறைய காணுகின்றோம், அரசுகளுடன் குறைய காணுகின்றோம். ஆனால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களாகிய நாம் எவ்வளவு தூரம் எமது சர்வதேச பிரச்சாரத்தில் நிபுணர்களாக வெற்றி கொண்டுள்ளோம், யார் யார் முன்னுக்கு வந்து வேலை செய்கின்றோம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். காரணம் ஒன்றை சொல்லுகின்றேன். இன்று மிகச் சுருக்கமாக, இது நான் பல இடங்களில் சொல்லி வரும் முடியுங்கள், ஆகையால் இங்கேயும் அதை சொல்லி வருகின்றேன். இன்று ஸ்ரீலங்காவுக்காக சிங்கள பௌத்த அரசு இன்று ஒரு இனத்தை அழித்து ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு கொண்டு செல்கின்ற நாட்டுக்காக வேலை செய்பவர்களை பாருங்கள். ஜிஎல் பீரிஸ், பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், அவருடன் செயலாளர், அவரும் ஒரு பேராசிரியர். இது ஸ்ரீலங்காவில் இருந்து. அங்குள்ள நீதி அமைச்சர் அலி சப்ரி, அவர் ஒரு சட்டவாளர், நீதிவரசர். சைனாவில் பாலித்த கோகனர், தூதுவர். இந்தியாவில் மிலிந்தா மோரைகடர், அவர் பேச்சுவார்த்தைக்கு அத்திவாரம் போட்டவர், பிறகு பயங்கரவாதம் என்று கூறியவர். அமெரிக்காவில் மோகன் பீரிஸ், சட்டமாதிபர், பிரதம நீதியரசர். அதே இடத்தில் முன்னாள் மனித உரிமை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க. ஜெனீவாவில் சிங்கள பௌத்த தீவிரவாதி, அவர் பல குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூறிய வேண்டியவர் சந்திரபெருமா. இப்படியான ஒரு குழு வேலை செய்து நியாயப்படுத்தி கொண்டிருக்கும் வேளையில் நாம் இதை குறை கூறுபவர்கள் எவ்வளவு தூரம் வேலை செய்கின்றோம், யார் யார் வருகின்றோம், எத்தனை புத்திஜீவிகள், கல்விமான்கள், பெரும் பெரும் பணம் படைத்தோர் வந்து தமிழருடைய தரப்பை முன்னெடுப்பதற்கு வேலை செய்கின்றார்கள் என்ற கேள்வியை நாங்கள் மக்கள் கேட்க வேண்டும். இதை தவிர்த்து அன்றிலிருந்து இன்று வரை கூறி 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 எமக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் இழந்து இன்று என்ன நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கணும் என்பதை நாங்கள் உணர வேண்டும்.
இல்லை அதான் அப்படி நீங்கள் சொல்கிறதை போல புதியவர்கள் வரும்போது பழையவர்கள் இதய சுத்தியோடு அவர்களை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல் வருகின்ற புதியவர்கள் அங்கு தொடர்ந்து அந்த நீரோட்டத்தில் இருப்பவர்களோடு இணைந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக எங்களிடம் அந்த பண்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஒன்று தான் என்ன தோணுது என்றால், புதிதாக வருபவர்கள் இவ்வளவு நாளும் அங்கே இருந்தீங்க, நீங்கள் 2009க்கு முன்னுக்கு அங்கே இருந்தீங்களான்றதோடு ஆரம்பித்து அவர்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்படும். புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே இருப்பவர்கள் அல்லது புதிதாக வருபவர்கள் ஏற்கனவே இருப்பவர்கள் மீது இவ்வளவு நாளும் இருந்தும் இவை ஒன்றையுமே செய்யலை, இவைன்ற ட்ரக் மாறிடணும், இவை இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் அந்த அவையோடு நிற்கணும் இவையோடு நிற்கணுங்கிற முத்திரையோடு எல்லாரையும் மாறி மாறி வசைப்பாடுறதோடு தான் இந்த நீரோட்டம் போய்கொண்டிருக்கிறது. அதில் ஓடி அந்த இலக்கை நோக்கி சென்றடையக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்பது தான் நினைக்கிறேன் உங்களுடைய அந்த எண்ணமாக இருக்கும் என்று சொல்லி, அது தெளிந்த நீரோட்டமாக இருந்தால் அந்த நீரோட்டத்தில் தெளிந்தவர்கள் நிறைய பேர் இணைகின்ற வேளையில் உங்களுடைய அவா நிறைவேறும். இந்தியா பற்றி தொட்டிருந்தீங்க நீங்கள், கொஞ்சம் அதை பற்றியும் தெளிவுபடுத்துகிற பொறுத்த நினைக்கிறேன். இந்தியா அதில் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது? இப்போ உண்மையில் மிக சுருக்கமாக 30 செகண்டுகள் சொல்லுகின்றேன். நான் கூறிய தரப்பினர் இன்றைய செயற்பாட்டாளர் 2000க்கு முதல் பின்னுக்கு வந்த செயற்பாட்டாளர் அல்ல. நான் கூறியது புத்திஜீவிகள், கல்விமான்கள், அந்த மட்டத்தில் தான் நான் கதைகளை சொன்னேன். செயற்பாட்டாளர் என்று வந்தவர்களுடைய கதை நீங்கள் சொன்ன வசனத்தை தான் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் திட்டமிட்டு உள்ளுக்கு வந்து வேலையை குழப்புகின்றார்கள் என்பதை மீண்டும் இந்த தொலைக்காட்சியில் சொல்லுகின்றேன். இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை பற்றி நாங்கள் கூறுவதானால், இந்தியா சொன்ன விடயங்களை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். இந்தியா இதுவரை விசேடமாக நான் சொல்வேன், 2009 முள்ளிவாய்க்கால் அல்ல, ராஜீவ்காந்தியுடைய துன்பிய சம்பவத்துக்கு பின்னர் இந்திய அரசு வடக்கு கிழக்கு வாழ் மக்களை பற்றி இப்படியான ஒரு கருத்தை கூறியதுமல்ல, சர்வதேச மேடையில் இப்படியான ஸ்ரீலங்காவுக்கு எதிரான கருத்தை முன்னுக்கு வைத்ததும் அல்ல. அவர்கள் அழுத்தம் திருத்தமாக, இதில் சில பேர் ஆங்கிலம் சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை என்ற கருத்துக்களையும் சொல்லலாம். அவர்கள் கூறும் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லுகின்றேன். அவர்கள் சொல்லுகின்றார்கள், 13ஆம் திருத்த சட்டம் அல்ல, அத்துடன் அதுக்கு மேலான டெவல்யூஷன், அந்த அடிப்படையில் தான் அரசியல் தீர்வு வர வேண்டும். அது உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கூறப்பட்டது. ஏனென்றால் ராஜபக்சவுடைய காலத்தில் 13+ என்ற அடிப்படையில் அவர் கதைகளை கூறியவர். அடுத்தபடியாக அவர்கள் ஒன்றை ஒத்துக் கொள்கின்றார். இந்தியா யாருக்கு இதை சொல்லுதுன்றீங்க? ஐநாவினுடைய இந்த அறிக்கையை வரவேற்கைக்குள்ள இந்தியா இதை சொல்லுது அப்படியா? ஆமாம். என்னென்றால் கடந்த 4ஆம் தேதி பல நாடுகள் உரையாற்றி இருந்தது அறிக்கையை தொடர்ந்து. அதில் இந்தியாவும் உரையாற்றிய ஒரு நாடு. எனக்கு கிருபா அண்ணா ஒரு விஷயம் விளங்கல் எப்படி என்ன பதில், இந்தியா ஏன் அதை உரையாற்ற வேண்டும்? ஏன்னா இந்தியாவினுடைய கரங்களில் சாவி இருக்கைக்குள்ள ஏன் இந்தியா அதை உரையில சொல்ல வேண்டும், ஒரு அறிக்கையிட வேண்டும்? அதை செயலில் காட்டுறது தானே முறையான விஷயம் இல்லையா? நீங்கள் சொல்லுவதை நான் விரும்புகிறேன். அப்படி என்றால் ரஷ்யா உக்ரைனுக்கு தோன்றது போல் இந்தியா செல்ல வேண்டும் என்றுதான் அது பொருட்படும். அப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. ஆயுதமே எல்லாவற்றுக்குமான தீர்வு இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரிந்திருக்கின்ற விடயம். நாங்கள் ஆயுதத்தை விரும்புபவர்களும் அல்ல, ஒரு யுத்தத்தை விரும்புபவர்களும் அல்ல. நாங்கள் விரும்புவது ஒரு தீர்வைத்தான் என்பதை தமிழினம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஒன்றை இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், ஜனநாயக ரீதியாக ஒரு 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 திருத்தமான ஒரு சிவிலைஸ்ட் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை அணுக வேண்டும் என்றால், முதல் சர்வதேச அமைப்பிடம் இந்த விடயங்களை கூறுவது, 193 நாடுகள் பிரசன்னமாக இருக்கிற இடத்தில் கூறுவதுதான் வளமை. அதுதான் ஒரு அங்கத்த நாடு செய்யும் கடமை. இதை ஏன் கூறுகின்றேன் என்றால், நான் சொல்வது பழைய கதை. 80 பாதுகாப்பு சபையில் கூட இந்தியாவினால் தான் தமிழ் மக்களை பற்றி கருத்துக்கள் கூறப்பட்டது என்று எமக்கும் இந்தியாவுக்கும் அப்படியான வசனத்தை தான் நான் கூறுவேன். தமிழுள்ள மக்களுக்கும் இந்தியாவுக்கும் பகை ஏற்பட்டதோ அதன் பின்னர் இந்தியா கருத்து கூற முன் வருவது இல்லை. முன்பு கூட எத்தனையோ அறிக்கைகள் வந்திருக்கின்றது ஆணையாளருடைய, நாங்கள் அதை பற்றி முதலே கதைத்திருக்கின்றோம். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்தியா கருத்து கூறியதே இல்லை. வாக்களிப்பு கட்டத்தில் தான் சில வேளைகள் கருத்து கூறுவது வழக்கம். ஆனால் இந்த முறை வழமைக்கு மாறாக தம்முடைய கருத்தை வெளிப்படையாக சர்வதேச மேடையில் இந்தியா கூறி இருக்குது என்றால், அதை நீங்கள் கொஞ்சம் போல் நடைமுறை செய்வதென்றால் அவர்கள் எப்படியாக நடைமுறை செய்ய இயலும்? அப்படியானால் ஸ்ரீலங்காவிடம் வந்து எப்படி அழுத்தத்தை கொடுக்க முடியும்? ஸ்ரீலங்காவிடம் எப்படியாக கேட்க முடியும்? தனிப்பட்ட முறையில் கேட்டிருப்பார்கள் நிச்சயமாக.
அது அவர்களுக்கும் உள்ள புரிந்துணர்வாக இருக்கலாம். ராஜதந்திர ரீதியாக ஒரு விடயத்தை அவர்கள் அணுக முடியும் என்றால் இப்படியான சர்வதேச கட்டமைப்புகளால் தான் அதை வேண்டுகோள் பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குரிய ஒரு விடயமும் கூட. நான் நினைக்கிறேன் ஒரு நாள் அதை பற்றி நாங்கள் விரிவாக பேசலாம் என்று. இன்றைய நாள் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சிகளை ஆணையாளருடைய அறிக்கை தொடர்பாக கொஞ்சம் தெளிவுபடுத்தல்களை தந்ததற்காக நன்றி சாவிக்கிருபாகரன் அவர். அந்த கிருபாரன் அவர்களுடைய ஒரு ஐபிசி பேட்டி. அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு இப்போது சிடிசிசி என்ற அமைப்பினுடைய ஐநாவுக்கான ஒரு கடிதத்தையும் நான் இதில் கொண்டு வரலாம் என்று பார்க்கிறேன். அந்த கடிதத்தையும் நாங்கள் வாசிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம். இலங்கை தமிழர் சமூக பேரவை, சிலோன் தமிழ் சிவில் காங்கிரஸ் சிடிசிசி, to United Nations member states and ambassadors, embassies and high commissions in United Kingdom, sent to most of the embassies 21 February 22nd. Dear, இதில் ஒவ்வொரு எம்பசிஸுக்கும் அது ஹைலைட் பண்ணப்பட்டு அவருடையது. இது ஒரு காமன் கடிதம் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. We the members of the Ceylon Tamil community urge United Nations systems and member state to act on the outstanding UNHRC resolution related to Sri Lanka. The enduring survivors of the Ceylon Tamil genocide urge the United Nations system and the member state to ensure Sri Lanka fully implement them within 6 months. Otherwise, UNHRC ought to refer Sri Lanka to the International Criminal Court or set up a special International Criminal Tribunal, ICT, through the UN Security Council, as Sri Lanka is becoming an example of how to avoid accountability from international crimes, and it is causing threat to the international peace and security for which the UN Security Council is created for. Further, Sri Lanka has undermined the UNHRC resolution 19/22 of 22nd of March 2012 to 46/1 of 23rd of March to 2021. Until now, Sri Lanka's successive governments have not complied meaningfully with any of the UNHRC resolution, undermined the states who voted for this resolution. Sri Lanka further used co-sponsoring 30/1 to 40/1 as a ploy to avoid complying with this resolution, undermining the spirit of UNHRC resolutions, especially on justice and accountability. Achievement over the past 10 years is abysmal. Government, government Sri Lanka is using the avoidance tactics and sealing the suspected war criminals listed in the OSL report in 2015 from investigations and punishment, and honoring them with the ministerial appointment by His Excellency President of Sri Lanka, who is on the same list himself. Now they have a diplomatic immunity from grave international crimes such as genocide, crimes against humanity, and war crimes. This is setting an example for the countries to follow. Suppress similar nations to commit genocide. Historically, Great Britain consolidated Ceylon, now known as Sri Lanka, in 1833. Tamil Kingdom and Sinhala kingdoms were merged for administrative convenience of the rulers and left in 1948 February 4th, when the Tamil Kingdom were handed over to the Sinhalese, who
are the permanent 75% majority in Ceylon, created by the Great Britain. Tamils are 95% in the kingdoms, that is northern eastern provinces of the island of Ceylon, resulting the current situation, including genocide. In 49 session in March 22, your countries could give a stark warning to Sri Lankan rulers that they cannot implement accountability mechanisms. Then you will vote on the resolutions in September 2022 at the 51st section of UNHRC to refer Sri Lanka to International Criminal Court or recommend setting up an ICT through the UN Security Council. We, as the representative of victims of Sri Lankan alleged genocide, request you to help us in the name of humanity for justice and accountability. We kindly request you to please forward this letter to your country's foreign ministry office and your country's representative in UNHRC, Geneva, Switzerland, and New York, US, for further consideration and action at your earliest convenience. Below, we have taken parts of the resolution, the parts of the 46/1 resolution to demonstrate none of these recommendations and requests has been carried out up to now. The United Nations High Commissioner for Human Rights will confirm this in the forthcoming report on Sri Lanka on the 49th UNHRC session in March 2022. This is the reason we are urging your state to act by giving Sri Lanka an ultimatum to stop Sri Lanka from avoiding justice and accountability, which has done for the past 10 years. Justice delayed is justice denied for the victims. Following is an abstract of 46/1 promoting reconciliation, accountability, and human rights in Sri Lanka, the Human Rights Council on the 23rd of March 2021. Recalling the Human Rights Council Resolution 19/2 of 22nd of March 2012, 22/1 of 21st of March 2013, 25th/1 of 27th of March 2014, 30/1 of 1st of October 2015, 34/1 of 23rd of March 2017, and 40/1 of 23rd of March 2019 on promoting reconciliation and accountability and human rights in Sri Lanka, reaffirming also that the primary responsibility of each state to respect the human right and to ensure the full enjoyment of all human right and fundamental freedom by its entire population, reaffirming that all individuals in Sri Lanka are entitled to full enjoyment of the human right without distinction of any kind, such as religion, belief, or ethnic origin, and importance of peaceful and unified land to the enjoyment of human right, emphasizing the importance of comprehensive approach to dealing with the past, incorporating judicial and non-judicial measures to ensure accountability, to serve justice, to provide the remedies to the victim, to avoid the recurrence of violence of human rights and promote healing and reconciliation. Recalling the responsibility of the state to comply with their relevant obligations under human rights law and international humanitarian law, including where applicable to prosecute those responsible for the gross violations of human rights law and serious violations of international humanitarian law. Stress the importance of comprehensive accountability process for all violations and abuses of human rights committed in Sri Lanka by all parties, including those
abuses by the liberation tigers of Tamil as highlighted in the comprehensive report of the Office of High Commissioner of Sri Lanka. Note the persistent lack of accountability of domestic mechanisms that the domestic commissions of inquiries announced on the 22nd of January 2021 lacks independence and it mandate to review the reports of the previous commissions, and the committee does not include a mandate to pursue accountability for the past gross violations of human rights for serious violations of international humanitarian law. Recognizing the importance of preserving and analyzing the evidence related to violence and abuses of human rights and related crimes in Sri Lanka with the view of advancing accountability, and decide to strengthen in this regard the capacity of the Office of High Commissioner to collect, consolidate, analyze, and preserve information and evidences to develop possible strategies for the future accountability process for gross violations of human rights and serious violations of international humanitarian law in Sri Lanka, to advocate for the victim and survivors, to support the relevant judicial and other proceedings, including the member states with the competent jurisdiction. Express serious concern at the trend of emerging over the past year, which represent clearly early warning signs of deteriorating situations of human rights in Sri Lanka, including the acceleration of militarization of civilian government functions and the erosion of independence of judiciary and key institutions responsible for the promotion and protection of human rights. Ongoing impunity and political obstruction of accountability for the crimes and human rights violations in emblematic cases, policies that adversely affect the right of the freedom on religious belief, increased marginalization of the people belonging to Tamil and Muslim communities, surveillance and intimidation of civil society, restriction on media freedom and shrinking democratic space, restriction on the public memorialization of victims of war, including the destruction of the memorial, arbitrary detention, alleged torture, and other cruel, inhuman, degrading treatment or punishment, and sexual and gender-based violence, and that these trends threaten to reverse the limited to the important gains made in the recent years and risk recurrence of policies and practices that gave rise to the grave violations of the past. Calls upon government of Sri Lanka to ensure the effective and independent functioning of the Human Rights Commission of Sri Lanka, Office of Missing Person, and the Office of Repression to deliver their respective mandate as established. Further call upon the government of Sri Lanka to protect civil society actors, including human rights defenders, to investigate any attack and to ensure the safe and enabling environment in which civil society can operate free from hindrance, surveillance, insecurity, and threat of reprisals. Request the government of Sri Lanka to review the Prevention of Terrorism Act and to ensure that any legislation on combating terrorism complies fully with the state and international human rights and humanitarian law obligation. Urge Sri Lanka, the government of Sri Lanka, to foster freedom of religion or belief and pluralism by promoting the ability of all religious communities to manifest their religion and contribute openly and equal footing in the society. At present, the Sri Lankan state is continuing to intensify oppression against the Tamils, including militarization, indefinite detention, and political prisoners, land grab in the name of archaeological exploration, and destroy deities and relics in the Kurundur Malai in Mullaitivu district in the Tamils homeland, where they have prayed for thousands of years, and it is the heritage site of Tamils.
Now the current Sri Lankan state is claiming as a Buddhist right to destroy the Tamil cultural and religious identity as indigenous people of the island. Also denied access to Saiva Hindu priests and devotees praying in their temples on the hill. Similar desecrations are regularly taking place, disturbing the peace and security of the local Tamil community in the name of archaeology, with the intention of changing demography, denial of traditional collective land rights such as cattle grazing rights, intensifying surveillance of political and civil society activists. We also want you to record that Tamils have been subjected to systematic genocide in Sri Lanka from 1948 up to now. Tamils as a nation and indigenous people of the island of Ceylon, now known as Sri Lanka, have the right of self-determination under the UN Charter. We have lived uninterruptedly in the northern east from the beginning of human history in the land of Ceylon, in the island of Ceylon, which was confirmed in Indo-Sri Lanka Accord in July 87. Historically, this island has been called in Tamils as Elam and Ilangai. We have archaeological remains proving our history beyond 3,000 years on the island. Our ancestors embraced Buddhism as another dharmic way of life, which was brought in 3rd century BC from India. Consequently, we have Buddhist archaeological remains in Tamil's land in northeast of the island of Ceylon. More than 3,000 years ago, Tamils lived in all over the islands, have been practicing Siva worship, Saivism, in the form of Linga. The indigenous Tamils were subjected to genocide by Sri Lankan state and its missionaries with the Mahavamsa mindset and its offspring, Dambadiba, a religious doctrine. The first government of Sri Lanka was that of Vijaya. Vijaya was chosen by Buddha to protect Buddhism. Sri Lanka is the land blessed by Buddha to protect Buddhism. The Sinhalese are the descendant of Vijaya. The Sri Lanka is theirs. It is because of the above ideas are deeply entrenched in the mind of Sinhalese. The Tamils in Sri Lanka to date has not been able to get justice from 1948 to date. The Sinhalese government have been engaged in an act of exterminating Tamils. It is no exaggeration to say that the racism of the Sinhalese state after the 1948 erupted and led to the worst genocide of Tamils in 2009, claiming to be guided by the Dambadiva religious doctrine. Deeply ingrained in the Sinhalese politicians of making the whole island into a chauvinistic, fascist Sinhalese state. The enlightened souls of Buddha, which have the capacity to experience past, present, and the future, was aware of what ought to be happen, but would not have imagined a single soul to be hurt. Though the war-mongering, ego-inflated, incapable sinners, devoid of the capacity to follow the enlightened Buddha, would have only thought of inflicting suffering on any other living being like what has happened. May the Buddha forsake the ones on the earth with the intent of causing suffering to the other living beings.
the end of the war in 2009, elections in 2019 and 20 voted by a polarized Sinhalese community. Now the president / war criminal Gotabaya is planning a new constitution to consolidate the political genocide of Tamils by making a one country, one law, abolishing the common laws among different communities, consolidating a bad dream which the Buddha would not have imagined, of making the whole Sri Lanka as a Sinhalese Buddhist state, like a Nazi state by the Hitler. As the new and ongoing genocide bear evidence to the said mindset, further in the name of archaeological explorations, our archaeological exploration, our indigenous history, indigenous history of Tamils, archaeological monument and heritage sites where Tamil lives in time immemorial are being destroyed with the attempt to create a new narrative of chauvinistic fascist history, like that was done under Hitler. We Tamils living in the island of Sri Lanka, now known as Ceylon, now known as Sri Lanka, need urgent protection from United Nations peacekeeping forces by replacing the Sinhala chauvinistic occupying forces in the Tamil homeland. The United Nations and the member states have to act under the responsibility to protect for aforesaid reasons and for a permanent political solution for Tamil national question to conduct a UN-led fair solution similar to South Sudan, East Timor, Kosovo, to protect Tamils from the genocide inflicted again on them in our traditional homeland by Sri Lanka. Allow the Tamil refugees who have fled their homeland to save their life from genocide to return to live and live the life where their ancestors have lived for thousands of years with their kith and kin. Thank you. இதோட இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்றோம்.